ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். ஆக்சுவலா இந்த சீரீஸை பத்தின ஒரு ஐடியாவும் எனக்கு இல்ல. ஏன்னா ஒரு பெஸ்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரீஸை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த சீரீஸ் கண்ணில் பட்டுச்சு. சரி ட்ரெய்லரை பார்க்கலாமேன்ட்டு பார்த்தா அவ்வளவுதான், பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ உடனே உங்களுக்கு இந்த சீரீஸை தூக்கிட்டு வந்துட்டேன். இன்னும் ஃபர்ஸ்ட் சீசனை கூட நான் கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ள உங்களுக்கு சொல்லலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த சீரீஸோட ஆரம்பம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது எப்படி போக போகுது, எப்படி முடிக்க போறாங்கன்ற ஒரு ஐடியாவும் இல்லை எனக்கு. ஸோ அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ரொம்ப லேக் அடிச்சு இழுத்துக்கினே போனானுங்களா நடுவுல அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லை, இன்ட்ரெஸ்டா கொண்டு போனாங்கன்னா கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது ஒரு பெரிய சீரீஸ். மொத்தமா 64 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பெரிய சீரீஸை இது வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டதில்ல. பார்ப்போம் எப்படி கொண்டு போறாங்கன்னு. ஸோ இப்போ வாங்க நம்ம சீரீஸ்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கு அந்த சீரீஸ்குள்ள போலாம். ஐயோ, சீரீஸோட பேரை சொன்னா இல்ல. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரீஸோட பேர் வந்துட்டு தி எக்ஸ்பான்ஸ். ஸ்டார்டிங்ல 23வது செஞ்சுரியை காமிக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சர்ல 2200 வருஷம் கழிச்சு மனுஷங்க எல்லாம் சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பூமியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது யுனைடெட் நேஷன்ஸ். அடுத்து மார்ஸ், அவங்க தான் இப்போதைக்கு மிலிட்டரி பவர்ல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா இன்னர் பிளானட்ஸ். இந்த இன்னர் பிளானட்ஸ்னா என்னன்னு தெரியும்ல? மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல ஒரு பெரிய பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டை தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு வாங்க. சின்ன கல்லுல இருந்து பெரிய கல்லு வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பெல்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். அது பாக்குறதுக்கே ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். அந்த இடத்துலயுமே மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4 பிளானட்ஸ் பார்த்தோம்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இந்த 4 பிளானட்டுக்கும் போக வேண்டிய ரிசோர்ஸ் எல்லாமே இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து தான் போகும். இப்ப எப்படி பூமியில தங்கம் ஒரு விலை உயர்ந்த பொருளோ, அதே மாதிரி ஸ்பேஸ்ல ஒரு விலை உயர்ந்த பொருள்னா அது காத்தும் தண்ணியும் தான். இதுக்காக பல வருஷமா அங்க இருக்கவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ எப்ப வேணா இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கிறவங்க, மார்ஸ்ல இருக்கவங்க, பூமியில இருக்கவங்க, இவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு பெரிய போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன, ஒரு சின்ன ஸ்பார்க் தான். ஏதாச்சும் ஒரு ரீசன் வேணும், கிடைச்சிச்சுன்னா போதும், அவ்வளவுதான், 3 பேர் முட்டிப்பாங்க. இதான் இப்பத்திய நிலவரம். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஜூலி. அவங்க ஸ்கார்பியோலே அப்படின்ற ஒரு ஷிப்ல இருக்காங்க. ஃபுல்லா ஜீரோ கிராவிட்டியில மிதந்துகிட்டு இருக்காங்க. யாரோ இங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமா வெளியே போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஓடுறாங்க, சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. இவங்க உள்ள இருந்து கதவை தட்டுறாங்க. ஆனா திறக்கிறதுக்கு ஆளே இல்ல. ரொம்ப நேரமா தட்டி தட்டி களைப்பாயிடுறாங்க. சரி தண்ணி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு பாட்டில திறந்தா அதுல 2 சொட்டு தண்ணி தான் இருக்கு. ஜீரோ கிராவிட்டி வேற இல்ல. அந்த 2 சொட்டு அப்படியே மிதந்து வருது. அது ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து குடிச்சிக்கிறாங்க. இதுக்கு மேல இங்கே இருந்தா நம்ம செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கதவை உடச்சிக்கிட்டு வெளியே வராங்க. இந்த மாதிரி ஜீரோ கிராவிட்டில நடக்கிறதுக்குன்னு மேக்னெட்டிக் ஷூஸ் வச்சிருக்காங்க. அதை ஆன் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா சுத்தி எல்லா இடமும் ஒரே ரத்தமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு ரூம்ல இருந்து எஸ்ஓ சிக்னல் வருது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையுமே வெல்டிங் பண்ணி உடைச்சிக்கிட்டு வெளியே போய் பார்த்தா இந்த ஷிப்போடைய ரியாக்டர் கோர். அது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. சுத்தி ப்ளூ கலர்ல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அதை நல்லா உத்து பார்க்கும் போதுதான் தெரிய வருது, அந்த கோருக்குள்ள உயிரோட இருக்கிற மனுஷன் அப்படியே கதறிக்கினே இழுக்கப்படுறான். அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு இந்த ஜூலி பயங்கரமா கத்துறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்க சீரீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல ஏகப்பட்ட சீரீஸ் இருக்கும். அதுல ஒரு ஸ்டேஷன் தான் இந்த சீரீஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் பூமியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு காலத்துல இந்த இடம் ஃபுல்லா ஐஸா இருக்கும். 1000 தலைமுறைக்கு தேவையான தண்ணியை ஈஸியா இவங்களால உருவாக்க முடியும். ஆனா இப்போ தண்ணிக்கு பயங்கரமான பற்றாக்குறை. அதுக்கு காரணம் பூமியில இருக்கவங்களும் மார்ஸ்ல இருக்கவங்களும். இவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உருவாக்குற தண்ணி எல்லாத்தையுமே மார்ஸ்ல இருக்கவங்களும் பூமியில இருக்கவங்களும் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பூமியோட கண்ட்ரோல்ல இருக்க இந்த சீரீஸை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு மார்ஸுக்கு வேற ஒரு எண்ணம். எவன் கண்ட்ரோல் பண்ணா என்ன, பாதிக்கப்பட போறது இந்த சீரீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க தான். ஏன்னா எப்படியும் அவங்களுக்கான உரிமை அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லைல்ல. அதனால அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாவே அதான் பிரச்சனையான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. பூமியில என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் அங்கேயும். பணக்காரங்க, ஏழைங்க. பணக்காரங்க எல்லாம் லோவர் டேக்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. போதுமான காத்து, தண்ணி எல்லாமே அவங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஆனா கஷ்டப்படுறது எல்லாமே காசு இல்லாத ஏழைகள் தான். அவங்க எல்லாருமே அப்பர் டேக்ல இருக்காங்க. தண்ணி, காத்து எல்லாமே அளந்துதான் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தண்ணி, இவ்வளவுதான் காத்து, இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு மீட்டர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல மில்லர் அப்படின்னு ஒருத்தவரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு டிடெக்டிவ். ஸ்டார் ஹெலிக்ஸ் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி சென்டர், அதுலதான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பூமியில இருந்து ஒருத்தவர் இங்க வந்திருக்காரு வேலை பார்க்கறதுக்காக. அவரோட பேரு ஹேவ்லாக். அவருக்கு நம்ம மில்லர் தான் வேலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்படிதான் இருப்பாங்க, மக்கள்லாம் இப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு ப்ராஸ்டியூஷன் ஏரியா இருக்கு. அந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அதை விசாரிக்கிறதுக்காக போறாரு. அந்த ப்ராஸ்டியூட் கிட்ட கேக்குறாரு, இவரை யாரு கொன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மில்லர் விசாரிச்சுட்டு இருக்காரா. அப்ப ஹேவ்லாக் என்ன பண்றாரு, அங்க இறந்து கிடக்கிறவரோட கை கிட்ட இவரோட கையை போய் வைக்கிறாரு. பார்த்தா அந்த சீரீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோட கையெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு. இதுக்கு காரணம்
காரணம் இவங்க ஜீரோ கிராவிட்டிலேயே பிறந்து ஜீரோ கிராவிட்டிலேயே வளர்ந்ததுனாலதான். பூமியில இருக்கவங்களையும் ஸ்பேஸ்ல இருக்கவங்களையும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் இந்த உருவம் டிஃபரன்ஸை வச்சு. அங்க விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க கேப்டன் கிட்ட போயிட்டு மில்லர் பேசுறாரு. சோ அந்த கேப்டன் வந்துட்டு மில்லருக்கு ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. யாருக்குமே தெரியாம உன்னோட ஃப்ரீ டைம்ல இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஜூலின்னு ஒருத்தவங்கள பார்த்தோம்ல, அவங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க காணாம போயிட்டதாகவும் சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் போல இருக்கு. அந்த வேலையை இந்த கேப்டன் நம்ம மில்லர் கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்து ஒரு கேன்பெரி அப்படின்ற ஷிப்பை காமிக்கிறாங்க. இப்ப இந்த ஷிப்பு சாட்டன் கிட்ட இருக்கு. இந்த ஷிப்போடைய வேலை என்னன்னா ஸ்பேஸ்ல பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள் இருக்கும், அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த சீரிஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரது. அந்த ஷிப்புக்குள்ள செகண்ட் ஆபீசர் ஒருத்தவர், இவரோட பேரு ஹால்டன். அடுத்து இந்த ஷிப்போடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை காமிக்கிறாங்க. அவர் ஏதோ டிப்ரெஷன்ல இருக்காரு போல இருக்கு. செடியெல்லாம் கீழே தள்ளி விட்டு உடச்சு போட்டு அது மேல சாணி மிதிக்கிற வேற மீச்சிட்டு இருக்காரு. சூசைடுக்கு வேற ட்ரை பண்றாரு. சோ அதனால அவர் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பாதுகாப்பா வந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ன்ற பதவியை நம்ம ஹால்டனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அவருக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. எனக்குலாம் இந்த பதவி வேணாம்னு சொல்றாரு. ஆனா ஷிப்போடைய கேப்டன் நீ தான் இருந்தாகணும், போற வரைக்கும் நீ தான் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு இவரும் வேற வழி இல்லாம ஏனோ தானே ஏத்துக்கிறாரு. அந்த சமயம் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிக்னல் வருது. எங்க இருந்துன்னு பார்த்தா ஜூலி ஒரு ஷிப்ல இருந்தாங்களா, ஸ்காப்பிலேன்னு, அந்த ஷிப்ல இருந்து. ஹால்டனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க நம்ம போகலாம், யாருக்காச்சும் ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொன்னா அந்த ஷிப்போடைய கேப்டன் என்ன சொல்றாரு, ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் ஆச்சு, நம்ம எடுத்த ஐஸ் கட்டிகளை கொண்டு போய் ஸ்டேஷன்ல சேர்த்தாதான் அங்க இருக்கிறவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். சும்மாவே தண்ணி பற்றாக்குறை, இப்ப நம்ம வேற லேட்டா போனோம்னா அவ்வளவுதான், எல்லாம் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. சோ சொல்றதை கேளுங்க, அந்த சிக்னல் கிட்ட எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சிக்னலே இல்லன்னு நினைச்சு இக்னோர் பண்ணிட்டு இவங்க ஸ்டேஷனை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹோல்டனுக்கு தூக்கமே வரல, சும்மா அந்த ஷிப்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் எதர்ச்சியா அந்த சிக்னலை கேக்குறாரா, அதுல பார்த்தா ஒரு பொண்ணுடைய வாய்ஸ், வேற யாரும் இல்ல நம்ம ஜூலியோடைய வாய்ஸ் தான். ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹால்டனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேற, நம்மளும் ஸ்பேஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்மளுக்கே ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வந்து வேற யாருக்காச்சும் நம்மளோட சிக்னல் கிடைச்சு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தானே இப்பயும் நடக்குது. சும்மா போய் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம், யாராச்சும் உயிரோட இருந்தா காப்பாத்திட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கேப்டனும் சரி போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷிப்பை திருப்புறாங்க. சூப்பரா இருக்கும் இந்த சீன். ஒரு வழியா அந்த ஸ்காப்பிலே கிட்ட போயிட்டாங்க. அங்க இருந்து எல்லாருமே எல்லாம் போக போறது கிடையாது. நம்ம ஹோல்டன் மட்டும் அவரு கூட ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஷிப் எடுத்துட்டு போறாரு. அங்க இருந்தும் 5 பேரும் போகல, ஹால்டனும் இன்னொருத்தரும் மட்டும் தான் போறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த இடமே ஏதோ பெருசா சண்டை நடந்த மாதிரி எல்லா இடமும் ஓட்டையா இருக்கு. அந்த சமயம் இந்த ஷிப்போடைய ரியாக்டர் வேற ஆஃப் ஆயிருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல யாரையுமே காணோம். சோ இங்க இருக்க எல்லாருமே செத்துட்டாங்கன்னா அந்த ரியாக்டரை யார் ஆஃப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்படியே உங்களுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. பதறி அடிச்சுட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அது வேற ஹெல்மெட் தான், ஜீரோ கிராவிட்டில மிதந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல லைட்டா இவங்களுக்கு அல்லு கிளம்பிடுச்சு. சோ சேஃப்டிக்காக இன்னொரு 2 பேரை கூப்பிட்டுக்கிறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு சிக்னல் வந்துச்சுல, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி இருக்கு. சோ யாரோ ஒருத்தவங்க வேணும்னே இதை இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. யார் இதை வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ இவங்களை நோக்கி ஒரு ஷிப்பு வந்துகிட்டு இருக்கு. யாரோட ஷிப்புனே தெரியல. உடனே கடகடன் ஷிப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான குழப்பம். ஏன்னா இங்க வரும்போது ஒரு ஷிப்பும் இருந்திருக்காது. இப்ப திடுதிப்புன்னு ஷிப்பு வர மாதிரி சிக்னல் கிடைக்குதுன்னா அப்ப அது கண்டிப்பா ஸ்டெல்த் டெக்னாலஜியா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது மறையிற பவர் இருக்கும்ல, அதுதான் ஸ்டெல்த்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி மார்ஸ்ல இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ கண்டிப்பா வந்திருக்கிறது மார்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கேட்பெரி ஷிப்பை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வந்த ஷிப்பு மிசைல லான்ச் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹோல்டன் ஷிப்பை தான் அட்டாக் பண்ண போறாங்களோன்னு நினைச்சிட்டு அங்க இருக்க ஒரு எரிக்கல் பின்னாடி கவர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா ஷிப்பை திருப்ப பாக்குறாங்க. ஆனா வந்துகிட்டு இருக்க மிசைல் அப்படியே இவங்களை கிராஸ் பண்ணி நேரா போகுது. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்களை நோக்கி அனுப்பின மிசைல் கிடையாது, இவங்களோட கேன்பெரி ஷிப் இருக்குல்ல அதை நோக்கி தான் மிசைல் போய்கிட்டு இருக்கு. உடனே ஹோல்டன் சொல்லலாம்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள கேன்பெரியில இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சீக்கிரம் வண்டியை திருப்புங்க, வண்டியை கிளப்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிசைல் ரொம்பவே கிட்ட வந்துருச்சு. அப்ப நம்ம ஹோல்டனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஹோல்டன் கிட்ட, ஹோல்டன் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க வாய் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், அப்படியே வந்து இவங்க ஷிப்ல பட்டு இந்த ஷிப்பு மொத்தமா வெடிச்சிருது. இப்ப அந்த வெடிச்ச தாக்கம் எல்லாமே ஹோல்டனோட ஷிப்பு நோக்கி வந்துட்டு இருக்கு. ஷிப்போடைய சின்ன சின்ன பார்ட்ஸ், அந்த அதிர்வு எல்லாமே இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், அதுல இவங்களோட ஷிப்பு பயங்கரமா பாதிப்படையுது. ஏர்லாக் தானா ஓபன் ஆயிடுது, உள்ள நெருப்பு, இந்த மாதிரி பயங்கரமா அந்த இடத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ ஒரு கட்டத்துல அந்த இடம் அப்படியே நார்மல் ஆயிடுது. அப்போ ஹோல்டன் என்ன பண்றாரு, வந்து அட்டாக் பண்ண ஷிப்பை திரும்பி ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இல்ல, இன்னும் விளையாடுறியா நீ, அவங்க வந்ததே நம்மள சாவடிக்கதான், சாவடிக்கிறவங்க கிட்டே போகணும்னு நினைக்கிற, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமை லாக் பண்ணிடுறாங்க. இதனால ஹோல்டனால போக முடியல. ஏன்னா இவரோட ஜிஎஃப் அங்க செத்துட்டாங்க, அந்த வெறியில இவர் போகணும்னு சொல்றாரு. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் அவங்களோட உயிர் முக்கியம்ல, சோ அதனால போக வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்டன் அமைதியாக்கிடுறாங்க. வந்த ஷிப்பும் அட்டாக்க முடிச்சுட்டு போயிடுது. ஆனா வந்தது யாரு, அட்டாக்
பண்ணது யாரு என்னன்னு தெரியல. அது ஒரு ஸ்டெல்த் டெக்னாலஜின்றதுனால மார்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே வந்தது மார்ஸ் ஆட்கள் தானா என்னன்றது இப்ப வரைக்கும் ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பூமியை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க இந்த சீரீஸை எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சீனே இதாங்க. ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். நம்ம எத்தனையோ படம் சீரீஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல 350 வீடியோஸ் கிட்ட இருக்கு. அது எதுலயுமே வராத ஒரு விஷயம் இந்த சீரீஸ்ல வந்திருக்கு. என்ன தெரியுமா? இத கேளுங்க. அம்மா, you have to go. கேட்டிங்களா? நம்ம தமிழ் வார்த்தை அம்மான்றதை இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ஒரு பக்காவான இந்தியனை காமிக்கிறாங்க. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சீரீஸ்ல நீங்க சாரி கட்டி பார்த்திருக்கீங்களா? இங்க பாத்தீங்களா, இவங்க சாரி கட்டிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இவங்க சாரி தான் கட்டியிருப்பாங்க. இந்த சீரீஸை எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ இவங்களோட பேரு வந்து கிறிஸ்டின். இவங்க யாருன்னா யுனைடெட் நேஷனோட டெபியூட்டி அண்டர் செக்ரட்டரி. அவங்களோட பேரன் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப சில ஆபீசர்ஸ் வந்து கூட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா ஓபிஏவை சேர்ந்த ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஓபிஏனா அவுட்டர் பிளானட் அலையன்ஸ். இவங்க ஒரு புரட்சி குரூப் மாதிரி, ஆஸ்ட்ராய்டு பெல்ட் சேர்ந்தவங்க தான் இவங்களும். அதாவது அந்த சீரீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இப்ப பூமியோட கண்ட்ரோல்ல இருக்குல்ல, அதை அவங்க கைவிட்டுட்டு முழுக்க அந்த ஸ்டேஷனோட கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கிட்டே போகணும், அவங்களே தனியா ஒரு கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க போராடிட்டு இருப்பாங்க. அதை வந்து இவங்க ஏதோ ஒரு பெரிய டெரரிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அதுல ஒருத்தவனை பிடிச்சி வச்சிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இவன் அந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை எடுத்துட்டு போயிருந்திருக்கான். அப்படி போற வழியில தான் இவனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. யார் அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட கொடுத்தா, எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. என்னடா அது சும்மா தானே கட்டி போட்டிருக்காங்க, அப்புறம் என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, நோட் பண்ண வேண்டிய விஷயமே அதுதான். இவங்க எல்லாருமே ஸ்பேஸ்ல வளர்ந்தவங்க, அதாவது ஜீரோ கிராவிட்டியில வளர்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்கள இங்க பூமியில கிராவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சா அவங்களோட பாடி எலும்பு எல்லாம் பயங்கரமா அந்த பிரஷர்ல நசுங்குற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்களோட டார்ச்சரே. சோ சிம்பிளா அந்த பயலை கட்டி தான் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கே அவனுக்கு செமையா வலிக்குது. இந்த கிறிஸ்டின் போய் கேக்குறாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இப்பயே உன்னை ஸ்பேஸுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் சொல்ல மாட்டேன்றானா. உடனே இவங்க இன்னும் ஒரு 10 மணி நேரம் அவனை இப்படியே கட்டி போட்டு வைங்க, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, விசாரிக்கணும்னா ப்ராப்பரா விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கும் வேற வழி இல்லாம ஸ்பேஸ்ல இருக்க மாதிரியே ஒரு டேங்க்ல தண்ணி நிரப்பி அதுக்குள்ள போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிளானோட அந்த டெக்னாலஜி எடுத்துட்டு போனேன், சொன்னா விட்டுருவன்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அப்பதான் அந்த பையன் சொல்றான், ஆக்சுவலா அவன் ஓபிஏவை சேர்ந்த ஆளே கிடையாது போல, யாரோ இவன் கிட்ட சும்மா இதை எடுத்துட்டு போன்ட்டு கையில கொடுத்து விட்டுருக்காங்க, அதை தான் இவன் எடுத்துட்டு போயிருக்கான். இவன் ஒரு கொரியர் பாய் மாதிரி. சோ அவனுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, கொடுத்தது யாருன்னு தெரியாது. இதை கேட்கிற கிறிஸ்டினுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேளை மார்ஸ் அவங்க கிட்ட இருக்க ஸ்டெல்த் டெக்னாலஜியை ஓபிஏ கிட்ட கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா போர்லாம் நடக்காது, சமாதானமா போயிடுவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து பூமி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுல அமைதியும் இருக்கு ஆபத்தும் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு டபுள் மைண்ட் செட்டா இருக்காங்க. அடுத்து இந்த பயலை நிலால இருக்க ஒரு ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பயலையும் சில ஆபீசர்ஸ் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த பையன் என்ன நினைச்சானோ தெரியல, பூமியில அவனை டார்ச்சர் பண்றதுக்காக கட்டி போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த கிராவிட்டி பிரஷர்லாம் அவனுக்கு வலி ஏற்படுத்தும்னு, இப்ப அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் அவன் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்துடுறான். எதனால இவன் இப்படி பண்ணான்னு தெரியல. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மில்லரை காமிக்கிறாங்க. அவரு ஜூலியை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அவங்கள பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாமே சொல்லிட்டு ஜூலியோட வீட்டுக்கு போறாரு. பாத்தீங்களா அந்த இடமே எப்படி இருக்கு, ஸ்பேஸ்லயே வான மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜூலியோட வீட்டுக்கு போனா வாய்ஸ் கமெண்ட் தான் எல்லாமே. இவர் போன் மூலியமா ஜூலி மாதிரியே வாய்ஸை மாடுலேஷன் பண்ணி அந்த வீட்டை திறந்து உள்ள போறாரு. அப்புறம் அங்க இருக்க ஃபைல் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி பாக்குறாரு. அதுல நம்ம ஜூலியோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரேசிங் இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா திரும்ப வந்துரு, பூமிக்கே வந்துரு, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், ஒழுங்கா நீ திரும்பி வந்துரு அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, ஜூலி வந்துட்டு இல்ல நீங்க பண்றது தப்பு, உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், நீங்க கேட்க மாட்டீங்க, இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ என்னன்னு பார்த்தா இந்த ஜூலின்றவங்களும் அந்த ஓபிஏவை சேர்ந்தவங்க போல இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தா அந்த இடத்துல இவங்க வளர்த்து வச்சிருந்த ஒரு மரம் பட்டு போயிருக்கு. சோ இதுக்கு தேவையான தண்ணி வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பைப் லைன் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அதுல பார்த்தா ஒரே ஒரு பைப்பை மட்டும் வேற ஒரு இடத்துக்கு திருப்பி விட்டுருக்காங்க. இந்த வேலையை பண்ணது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் குரூப், கிரீகாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் புடிச்சு அடிச்சு துரத்தி விட்டுறாரு. அடுத்து திரும்ப ஜூலியை பத்தி விசாரிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஜூலி கடைசியா ஸ்காப்பிலே அப்படின்ற ஒரு ஷிப்ல தான் போயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஹேவ்லாக் பூமியில இருந்து புதுசா வேலைக்கு
சேர்ந்திருக்காருல அந்த டிடெக்டிவ் என்ன பண்றாரு, ஸ்டார்டிங்ல ஒரு ப்ராஸ்டியூட்டை விசாரிச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போறாரு. என்னையா மனுஷன் கொஞ்சம் ஜாலியா இருக்க போறாரோ அப்படின்ட்டு பார்த்தா அவரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாங்குவேஜை கத்துக்கிறாரு. அதாவது இந்த சீரிஸ் ஸ்டேஷன்ல இவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுக்காக அடிக்கடி போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மில்லர் சரக்கு அடிச்சுக்கிட்டே இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஜூலியோட ப்ரொஃபைல்ல ஒரு டேட்டிங் ஆப் இருக்கு. அதுல இருந்து ஒருத்தவங்களை ஜூலி டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க புள்ள. அவரோட பேரு பிஜி. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹால்டனை காமிக்கிறாங்க. அவங்க அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. பட் ஷிப் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இன்னும் 4 மணி நேரத்துக்கு தான் ஆக்சிஜன் இருக்கு. சரி சிக்னல் அனுப்பலாமேன்னு பார்த்தா அதுவும் போக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை ஆண்டனால ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும், போய் சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் தெரிய வருது இந்த ஷிப்போடைய ஏர்லாக் டோர் தனியா போயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க ஸ்பேஸுக்கு போகணும்னா ஏர்லாக்குள்ள போய் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்பேஸுக்கு போக முடியும். இப்போ அப்படியே கதவு திறந்தாங்கன்னா உள்ள இருக்க ஆக்சிஜன்லாம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு வேற வழி இல்லை, இதான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாம இவங்க இங்கேயே இறந்து போயிடுவாங்க. ஸோ பாதி ஆக்சிஜன் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டனும் இன்னொருத்தனும் ஸ்பேஸ் சூட் போட்டு வெளியே வந்து அந்த ஆண்டனாவை பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஆண்டனாவே இல்ல, பிச்சு போட்ட வயர் தான் இருக்கு. இருந்தாலும் அந்த வயர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் ட்ரை பண்ணா வேலையே செய்ய மாட்டேங்குது. ஓடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டி விடுறாரு. அவ்வளவுதான் வேலை செஞ்சிருது. எல்லாம் நம்ம ரிமோட் டெக்னாலஜி தான். வீட்டுல ரிமோட் வேலை செய்யலன்னா தட்டி வேலை செய்ய வைப்போம்ல, அதே கதை தான். அப்புறம் 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. சிக்னல் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் வரல. அப்பதான் திடீர்னு பார்த்தா ஒரு சிக்னல் கிடைக்குது. அப்பாடா யாருக்கோ நம்ம அனுப்புன எமர்ஜென்சி சிக்னல் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்களே. மூஞ்சில அவ்வளோ சந்தோஷமா பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த சிக்னல் யார்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு தெரிய வந்தோடனே மூஞ்சி தொங்கி போயிடுது. ஏன்னா அது ஒரு மார்ஸோடைய ஷிப். அந்த ஷிப்போடைய பேரு டானகர். ஆக்சுவலா இவங்களை அட்டாக் பண்ணதே மார்ஸ். ஆனா இப்ப இவங்களை காப்பாற்றக்கூடிய சிக்னல் அந்த மார்ஸ் ஷிப்புக்கு தான் போயிருக்கு. சோ இவங்களே இவங்க இருக்க இடத்த காட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப அழகா இந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாரையும் சாவடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால ஹால்டன் என்ன பண்றாரு, சேஃப்டிக்காக சீரிஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. வீடியோ மெசேஜ் மாதிரி. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்க கேட்மரி ஷிப்ல ஐஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில மார்ஸ் அட்டாக் பண்ணி ஷிப்பை அழிச்சிட்டாங்க. இப்ப நாங்க 5 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுறாரு. இவர் எதுக்காக இப்படி பண்றாருன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஏன்னா இப்ப இவங்க மார்ஷியன் கிட்ட போக போறாங்க. ஒருவேளை அவங்க எல்லாருமே இவங்க 5 பேரையும் சாவடிச்சிட்டாங்கன்னா சீரிஸ்ல இருக்கவங்களுக்கு மார்ஸ் தான் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்காகவே இந்த மார்ஷியன்ஸ் யாரும் நம்மள சாவடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட உயிருக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ அனுப்பி விட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த டானஜர் ஷிப் வந்துருது. அப்படியே அலைக்கா ஹோல்டன் இருக்க சின்ன ஷிப்பை எடுத்து அவங்களோட ஷிப்புக்குள்ள வச்சுக்கிறாங்க. அடுத்து கதவை உடச்சிக்கிட்டு கன் பாயிண்ட்ல அங்க இருக்க 5 பேரையும் புடிச்சிட்டு போறாங்க. எல்லாருமே தனித்தனியா ஒரு ரூம்ல அடைக்கிறாங்க. ஆனா அந்த டீம்ல ஆலெக்ஸ்னு ஒருத்தவரை மட்டும் அடைக்காம இவங்க கூட்டு போறாங்க தனியா. எதுக்காக இப்படி கூட்டு போறாங்கன்னு தெரியல. இப்ப தனித்தனியா அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஒருத்தங்களா கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. லூபீஸ் அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசர் தான் விசாரிக்கிறாரு. கேள்வி கேட்கறதுக்கு பதில் சின்னதா ஒரு பால் மாதிரி இருக்கு, அதை வாயில போட்டுக்கிறாரு. சோ இது வந்து என்னன்னா ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. பாலிகிராஃபி டெஸ்ட் இருக்குல்ல, அதோடைய அட்வான்ஸ்டான லெவல் தான் இது. இதை வாயில போட்டுட்டு விசாரிச்சாங்கன்னா ஆப்போசிட்ல பதில் சொல்றவங்க போய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்னு ஈஸியா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அப்பதான் அவரு நயோமியை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு. நயோமினா வேற யாரும் இல்ல, ஹோல்டன் டீம்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கதான் நயோமி. அவர் என்ன சொல்றாருன்னா, நயோமி வந்து ஓபிஏவை சேர்ந்தவங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஃபியூஷன் டிரைவ் எல்லாம் டிசைன் பண்ண தெரியும். அப்படிப்பட்டவங்க எதுக்கு கேன்பெரியில ஐஸை கலெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுக்கப்புறமேட்டு வெளியே அந்த ஆண்டனாவை சரி பண்றதுக்கு அவங்க வந்தாங்களா, அவங்களுக்கு அது தெரியும். இருந்தாலும் அவங்க ஏன் வெளியே வரல, ஏன்னா அவங்க ஓபிஏவை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஹோல்டனுக்கே சந்தேகமா இருக்கு. அவரு சொல்றாரு நயோமிலாம் ஓபிஏவை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் ஒரு டவுட். அதே மாதிரிதான் இந்த ஆலெக்ஸும். ஆக்சுவலா ஆலெக்ஸ் வந்து 20 வருஷமா மார்ஸ்லயே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கேன்பெரிக்கு வந்திருப்பாரு. இந்த விஷயமும் இப்பதான் ஹோல்டனுக்கு தெரிய வருது. உடனே போயிட்டு கேக்குறாரு, அப்ப நீங்க தான் மார்ஸ்ல இருக்க எல்லாரும் தான் கேன்பெரி அழிச்சிங்களா அப்படின்னு கேட்டா, அட எப்பா நான் அழிக்கலடா, நாங்க யாருமே இந்த வேலையை பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நயோமி தான் பண்ணிருப்பா, அவதான் ஓபிஏவை சேர்ந்தவ, கண்டிப்பா அவதான் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சமயம் ஹோல்டன் மட்டும் என்ன நினைக்கிறாரு, அவ ஓபிஏவை சேர்ந்தவளாவே இருக்கட்டும், ஆனா கேன்பெரிய வெடிக்க வைக்கிற அளவுக்கு அவ கொடூரமானவ கிடையாது, கண்டிப்பா அவ அதை பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ இந்த ஷிப்போடைய கேப்டன் வந்து ஹோல்டனை கூட்டு போறாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ண ஒரு விஷயத்தினால எங்க மேலதான் தேவையில்லாம பழி வரப்போகுது, நாங்க அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணவே இல்லை, ஆனா நீ வீடியோவை அப்படி சென்ட் பண்ணதுனால எல்லாருமே எங்களை தான் தப்பா நினைப்பாங்க. சோ ஒழுங்கா அந்த அட்டாக்க பண்ணது நாங்க கிடையாது, மார்ஷியன்ஸ் கிடையாது, ஓபிஏவை சேர்ந்த நயோமி தான், மார்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்றாங்க. ஆனா ஹோல்டன் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப இவங்க ஷிப்பை நோக்கி இன்னொரு ஷிப் வர மாதிரி சிக்னல் கிடைக்குது. அது மார்ஸோடைய ஷிப்பும் கிடையாது, பூமியோடைய ஷிப்பும் கிடையாது. எப்படி கேன்பெரிய சர்ப்ரைஸா வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஷிப் வந்து அட்டாக் பண்ணிட்டு போச்சு, அதே மாதிரியே ஒரு ஷிப் வந்திருக்கு. இவங்க மெசேஜ் அனுப்பி பாக்குறாங்க, ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோ அப்ப அந்த ஷிப்பு நயோமிக்காக தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சந்தேகப்படுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை
சீனை கட் பண்ணி பூமியில இருக்க கிறிஸ்டினை காமிக்கிறாங்க. ஒருத்தவன் சூசைட் பண்ணி இறந்தான்ல, அவன் என்ன சொன்னான், எனக்கு அந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை யார் கொடுத்தானே தெரியல, சும்மா ஒரு கொரியர் மாதிரி தான் எடுத்துட்டு போனேன்னு சொல்லியிருப்பான்ல. சோ அது மூலியமா உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, மார்ஸ் ஒன்னும் அந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை கொடுத்து விடல. சோ அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றதுக்காகலாம் எந்த ஒரு பிளானும் நடக்கல. அப்பனா கண்டிப்பா கேன்பெரியை வெடிக்க வச்சது மார்ஸாவும் இருக்காது. இது எல்லாத்துக்கும் நடுவுல வேற ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அது யாருன்னு தான் தெரியல. இன்னொரு பக்கம் மில்லர் இன்னுமே ஜூலியை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க கடைசியா ஸ்கார்பியோலான்ற ஒரு ஷிப்ல தான் போனாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்ட்டு போய் பார்த்தா நம்ம ஹோல்டன் அனுப்பின மெசேஜ் வந்துருச்சு. அவ்வளவுதான், அது கிடைச்சதும் இங்க இருக்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. மார்ஸ் வேணும்னே எங்களோட தண்ணியை திருடிட்டாங்க, இந்த இடத்துக்கு ஐஸ் கட்டி வர வைக்காம தடுத்து அவங்க தண்ணியை திருட பாக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மில்லரும் மில்லருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க பேரு ஆக்டேவியா, அவங்க 2 பேரும் அமைதியா இருக்க சொல்றாங்க. ஆனா யாருமே கேட்கறதா இல்ல. அப்படியே பெரிய பிரச்சனையா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி இதுல அடிச்சுக்க வேற செய்யறாங்க. அவ்வளவுதான், பயங்கரமான கலவரம் ஆகுது. இந்த கலவரத்துல நம்ம ஜூலி ஒருத்தவனை டேட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பீஜின்ற பையன் இறந்து கிடக்குறான். அடுத்து ஹேவ்லாக், அவர் மேல இங்க இருக்கவங்க எல்லாம் காண்டா இருக்காங்க. ஏன்னா ஒரு பூமியில இருந்து வந்தவர்ல. சோ அவர் மேல இருக்கிற கடுப்புல அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஹேவ்லாக்க குத்தி சாவடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மில்லருக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அவரு ஜூலியை தேடுறதுலதான் மும்பரமா இருக்காரு. இப்ப வேற அந்த பிஜி பையன் செத்து போய் கிடக்குறான்ல, அவனை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க போனா ஒரு இல்லீகல் கிளப் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இல்லீகலா நடத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஸ்பேஸ்ல ஸ்லிங் ஷாட் பண்ணுவாங்கல்ல, ஒரு பிளானட்டோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி ரொம்பவே வேகமா போவாங்க. இந்த கான்செப்ட் நம்ம இன்னொரு சீரீஸ்ல பாத்திருப்போம். ஸ்டார்டிங்ல அனதர் லைஃப்னு ஒரு சீரீஸை போட ஆரம்பிச்சோம். அதுல இந்த டெக்னிக்கை விலாவரியாவே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஸ்லிங் ஷாட்டை வச்சு இங்க ஒரு இல்லீகலா ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு, டேய் உங்களோட ஃப்ரெண்டு பிஜி அங்க செத்து கிடக்குறான்டா, நீங்க என்ன ஜாலியா இங்க ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, எது என் ஃப்ரெண்டு இறந்துட்டானா, அடா போயா, அவன் உயிரோட தான் இருக்கான், இதோ பாரு அவன் தான் அந்த ஸ்லிங் ஷாட்டே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஜூலி டேட் பண்ணவனோட பேரு பிஜியே கிடையாது. எதுக்காக அந்த பையன் இந்த மாதிரி பேரை மாத்திட்டு சுத்திட்டு இருந்தான்னு தெரியல. இப்ப அந்த பையன் இறந்து போயிட்டான், அவங்கிட்டையும் விசாரிக்க முடியாது. சரி பாடியாவாச்சும் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பையன் உடம்புக்குள்ள ஐடி ஸ்பூஃபர் வச்சிருக்கான் போல இருக்கு. ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணும்போது அவனோட பேரு வேற வேறையா மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவனோட கால்ல ஒரு மெமரி சிப் இருக்கு. அதையும் எடுத்து ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஏகப்பட்ட கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸா இருக்கு. சோ அப்பதான் தெரிய வருது இந்த பையன் வந்து ஒரு டேட்டா புரோக்கர். ஆனா யாருக்கு எந்த டேட்டாவை கொடுத்துட்டு இருந்தான்னு தெரியல. இன்னொரு பக்கம் அந்த ஹேவ்லாக், அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. சோ அவர் எப்படியும் காப்பாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹோல்டனை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஷிப்பு வந்த மாதிரி சிக்னல் வந்துச்சுல, அந்த ஷிப்பு ஓரளவுக்கு கிட்ட வந்துருச்சு. இந்த கேப்டன் சொல்றாங்க, கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவோன்றாங்க. ஆனா அதையுமே மீறி அவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது ஒரு ஷிப்பா இருந்தது பிரிஞ்சு போய் 6 ஷிப்பா மாதிரி வருது இவங்களை நோக்கி. சும்மா வரல, மிசைல் வச்சு அட்டாக் வர பண்ணுது. இவங்களும் பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. ஆனா அதையுமே தாண்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மிசைலை விட்டுட்டு சாதா கன்ல ஷூட் பண்றாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அதே மாதிரி கன்னை மாத்தி ஷூட் பண்றாங்க. யாரா இவங்க, எதுக்கடா அட்டாக் பண்றாங்கன்னு தெரியாமலே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை கொஞ்சம் தீவிரமா போய்கிட்டு இருக்கா. சோ அதனால கேப்டன் என்ன பண்றாங்க, ஹோல்டனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவரு தான் தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பி விட்டது. சோ இவர் இப்ப திரும்பி சீரிஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அட்டாக் பண்ணது மார்ஸ் இல்ல, வேற யாரும் இதுல இருக்காங்க அப்படின்னு சொன்னாதான் மார்ஸ் மேல இருக்க பழி போகும். சோ அதுக்காக கேப்டன் என்ன பண்றாங்க, ஹோல்டனை பத்திரமா கூப்பிட்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூபிஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹோல்டன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாதான் போவான்னு உட்காந்து இருக்காரு. அவங்க எல்லாருமே தனியா ஒரு இடத்துல அழைச்சு வச்சிருக்காங்க போல. ஆனா அதை கேப்டன் கண்டுக்கிறதா இல்ல. இப்போதைக்கு எனக்கு உன்னோட உயிர் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டனை எஸ்கேப் ஷட்டிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹோல்டனுடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. ஆலெக்ஸ் வந்து ரொம்ப பதட்டமா இருக்கான். சோ அதுக்காக அந்த டீம்ல இருக்க ஒருத்தவர், இந்தா இதை சாப்பிடு, ஓரளவுக்கு உன்னோட டென்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குச்சி மாதிரி இருக்கு, அதை தூக்கி போடுறாரு. அப்படியே கேட்ச் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாரு. வந்த ஸ்பீட்லயே அது பின்னாடி போயிடுது. என்னன்ட்டு பார்த்தா நடந்த சண்டையில இந்த இடத்துல ஒரு புல்லட் வந்திருக்கு. அதுல ஒரு பெரிய ஓட்டை, வெறும் ஓட்டை மட்டும் கிடையாது, அங்க தூக்கி போட்டாலும் ஒருத்தவன் அவனோட மண்டை செதறி போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப அந்த பெரிய ஓட்டையை அடைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சு க்ளூ வச்சு டைட்டா அந்த இடத்த அடைச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹோல்டனை பாதுகாப்பா கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கவங்க உடச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறாங்க. அவ்வளவுதான், இவங்க கூட இருந்தா நம்மள சாவடிச்சிருவாங்கடான்னு சொல்லிட்டு ஹோல்டன் அங்க வந்து ஓடிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறாரு, அங்க எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. அதுல அந்த அட்டாக் பண்ணவனும் செத்து கிடக்குறான், அரை உசுர்ல இருக்கிறான். அவன் கிட்ட போய் விசாரிக்கிறாரு, யார் நீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டா அந்த பையன் பதிலே சொல்ல மாட்டானா. கடுப்பாயிட்டு ஹோல்டன் சுட்டுறாரு. அப்ப அந்த பயலுடைய கை தனியா வருது, அதுல இருக்க சூட்டு தானாவே சரியாகுது. சோ இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த பயலோட உயிர் போய்கிட்டு இருக்கு. அப்ப லூபிஸ் வந்துட்டு, டேய் யாரா நீங்க, எதுக்குடா அட்டாக் பண்றீங்க, ஒழுங்கா சொல்லுங்கடா, இப்ப நீ உண்மையை சொல்லிட்டேனா உன்னை எப்படியாச்சும் மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போய் காப்பாத்திடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, நம்ம எல்லாருமே சாகதான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்துறான். இங்க என்ன நடக்குது ஏதுன்னு யாருக்குமே புரியல. நம்மளுக்கும்
பேருக்கும் புரியல. சரி வா ஹோல்டன் சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா ஹோல்டன் வர மாட்டாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க, அவங்களையும் நீ கூப்பிட்டு வந்தா மட்டும்தான் நான் சீரியஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உண்மையை சொல்லுவேன், இல்லனா நீங்க தான் அட்டாக் பண்ணதா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண லூபிஸ் என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணிடுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு எஸ்கேப் பாட்ல தப்பிச்சு போகணும் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நடுவுல ஒரு சின்ன பிரிட்ஜ், அதை கிராஸ் பண்ணி தான் அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போகணும். அப்படி போறதுக்குள்ள சுடுறாங்க பாருங்க, சுத்தி நின்னு ஏகப்பட்ட பேரு சுடுறாங்க. இதுல ஏமஸ்ன்னு ஒருத்தவனோட கால்ல பயங்கரமா அடிபடுது. லூபிஸுக்கும் செமையான அடி. ஆனா எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு உள்ள வந்துடுறாங்க. அடுத்து ஹோல்டனும் நயோமியும் அவங்களும் உள்ள வர்றதுக்கு பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி எல்லாருமே சேஃபா உள்ள வந்துடுறாங்க. அப்பதான் லூபிஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா இவங்க இப்ப போயிட்டு இருக்க ஷிப்போடைய பேரு டானேஜர். அந்த ஷிப்பு ஃபோபின்ற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து தான் கிளம்பி வந்திருக்கும். அப்படியே அவங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பினக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்டேஷன் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. அங்க இருக்க யாருமே உயிரோட இல்ல. அண்ட் அந்த இடத்துல இருக்க கம்ப்யூட்டர் கோரையும் யாரோ அழிச்சிருக்காங்க. சோ யாரோ எதையோ மறைக்க நினைக்கிறாங்க, என்னன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த ஷிப்பை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ அந்த டானேஜர் ஷிப்ல இருக்க கேப்டன் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது, அவங்க ரொம்பவே கிட்ட வந்துட்டாங்க, ஆனா இங்க இருக்க ஒருத்தனும் மிஞ்ச கூடாது, எல்லாருமே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஷிப்புக்குள்ள இருக்கும் போதே அவங்களோட உயிரை தியாகம் பண்ணி அப்படியே அந்த ஷிப்பை மொத்தமா வெடிக்க வைக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த ஷிப்போடு சேர்த்து அதுக்குள்ள இருந்த எல்லாருமே காலி. அப்படியே அந்த இடத்துல எபிசோட முடிக்கிறாங்க. ஆரம்பத்திலே ஹேவ்லாக்கை காமிக்கிறாங்க. அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு இருக்கா. அவளை பார்த்துட்டு மில்லர் ஷாக் ஆகுறாரு. இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் தப்பா இல்ல, இவன் எனக்கு நல்ல டீச்சர், இங்க இருக்க லாங்குவேஜை கத்து கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹேவ்லாக் சொல்றாரு. ஆனா மில்லருக்கு இதுல நம்பிக்கை இல்ல. எவனோ இவளுக்கு காசு கொடுத்து போலீஸை வளைச்சு போடுறதுக்காக அனுப்பி விட்டுருக்கான். அதுக்காக தானடி நீங்க வந்திருக்க, அதுக்கு தானே வந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்து அந்த டேட்டா புரோக்கர் உடம்புக்குள்ள இருந்து சில ஃபைல்ஸ் எடுத்திருப்பாருல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அதுல ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு ஸ்பேஸ் ஷிப்போடைய லாக் இருக்கு. அந்த ஷிப்போடைய பேரு ஆனுபிஸ். அந்த ஷிப்பு ஃபோபின்ற ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி நேரா ஈரோஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுது. அதாவது ஈரோஸ்னா ஒன்னும் இல்ல, இப்போ இங்க சீரிஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு எரிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன், அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போகும்போது அந்த ஷிப்புக்குள்ள எதையோ எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆனிபிஸ்ன்ற ஷிப்பை தடுக்கிறதுக்காக தான் ஜூலி ஸ்காப்புலா ஷிப் எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அந்த சமயம் தான் இந்த பக்கம் கேன்பரி அப்புறம் டானேஜர் இந்த ரெண்டு ஷிப்பு மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. சோ இந்த ஆனிபஸ்ன்ற ஷிப்புக்கும் ஜூலிக்கும் இந்த ரெண்டு ஆக்சிடென்ட்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனா இத்தனை உயிர்களை பலி கொடுத்தா அந்த ஷிப்புக்குள்ள இருக்க எந்த ஒரு விஷயத்த அவங்க மறைக்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த விஷயம் அவ்வளவு முக்கியமானதா, என்ன விஷயமா இருக்கும்னு பயங்கரமா யோசிக்கிறாரு. அதை யோசிச்சு பார்த்து திரும்ப திரும்ப அந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்காரு. என்ன வீடியோனா, ஜூலி அந்த ஸ்காப்புலா ஷிப்புக்கு ஏற போயிருப்பாங்களே, அதுக்கு முன்னாடி ஒருத்தவன் அவங்க கிட்ட வம்பு எடுத்துருப்பான். அவன் மூஞ்சிலே ஜூலி ஒண்ணு வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காரா. அப்ப அந்த இடத்துக்கு டாவிஸ் அப்படின்னு ஒருத்தவர் வராரு. அவர் வேற யாரும் இல்ல, இந்த ஓபிஏ இருக்குல்ல, அதை வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர். அவர் இப்ப சம்பந்தமே இல்லாம மில்லருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஒரு சின்ன விஷயத்த நீ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சனா ஈஸியா அந்த கேஸை முடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா மில்லருக்கு அதுல விருப்பம் இல்ல. 1000 தான் இருந்தாலும் நீங்க ஒரு டெரரிஸ்ட் மாதிரி, நீ எதுக்கு இப்ப வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா என் கிட்ட இருந்து ஏதாச்சும் நீ எதிர்பார்ப்ப, சோ இதெல்லாம் வேலைக்காகாது, நானே என் கேஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கிட்ட வம்பு எடுத்தான்ல, அவன் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, இந்த பயலுடைய ஷிப் ஜூலி ஒரு வாட்டி வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. எதுக்காகனா, ஒரு மைன்ல பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நிறைய பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்காக போயிருக்காங்க. 2-3 நாள் ஆகியிருக்கு. ஆனா அப்பயும் ஜூலி அந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாரும் மாதிரியுமே அந்த பாய்சனஸ் கேஸை சுவாசிச்சுக்கிட்டு அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே கண்டாமினேட் ஆன ஃபுட்டை சாப்பிடுறது, இந்த மாதிரி அவங்க கூடயே இருந்திருக்காங்க. இதை அந்த பையன் சொல்றான். அடுத்து அந்த டேட்டா புரோக்கரை பத்தி கேக்குறாரு. உடனே இந்த பையன் என்ன சொல்றான், அந்த இடத்துக்கு போயிட்டு ஷெர்பா அப்படின்னு சொல்றான். மில்லரும் வேகமா அங்க போறாரு. அந்த இடத்துல ஒருத்தவன் இருக்கான், அவனை தனியா கூட்டு போயிட்டு ஷெர்பா அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் ஒரு இடத்துக்குள்ள கூட்டு போய் விடுறான். பார்த்தா அந்த டேட்டா புரோக்கர் இங்கதான் இருந்து வேலையை பார்த்துட்டு இருப்பான் புள்ள. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு ரோபோட்டிக் எலி இருக்கு. அதை பார்த்ததும் இவருக்கு ஏதோ ஞாபகம் வருது. வேகமா ஜூலியோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க இதே மாதிரி இன்னொரு எலியை பார்த்து இருந்திருப்பாரு. இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கார்டு மாதிரி இருக்கு. அதை எடுத்து இவரோட கேப்ல ஒளிய வச்சுக்கிறாரு. எடுத்துட்டு கேஷுவலா வெளியே வராரா. அந்த சமயம் இவரை 2 பேரை கடத்திட்டு போறாங்க, யாருன்னு தெரியல. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஹோல்டனை காமிக்கிறாங்க. மார்ஷனோட எஸ்கேப் ஷிப்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட லூபிஸ் அடிபட்டு வந்தார்ல, அவரால் பொழைக்க முடியல, இறந்துட்டாரு. ஏமஸுக்கு காலில் பயங்கரமான அடி. என்னன்னு பார்த்தா கால் எலும்பு வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை வேற திருப்பி சரி பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகிட்டு இருக்கும் போது அப்ப இவங்களோட ஷிப்புக்கு ஒரு சிக்னல் வருது. ஆக்சுவலா இவங்க கேன்பரியில இருந்து தப்பிச்சது யாருக்குமே தெரியாது. கேன்பரியில இருக்க எல்லாருமே செத்துட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 4 பேர் மட்டும் உயிரோட இருக்காங்கல்ல, அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படி யாருக்குமே தெரியாத போது இவங்களுக்கு கரெக்டா யாரு சிக்னல் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை அனுப்புனது ஃப்ரெட்னு ஒருத்தவர். டைகோ
டைகோன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஸ்டேஷனுடைய டைரக்டர். அவர் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க யாருன்னு தெரியல, ஆனா உங்களால போர் நடக்கக்கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த ஃப்ரெட்டை பார்த்தது நம்ம நயோமி பயப்படுறாங்க பாருங்க. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பய பண்ண சம்பவம் அப்படி. ஆண்டர்சன் ஒரு ஸ்டேஷன் இருந்திருக்கு, அந்த ஸ்டேஷன்ல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க போதுமான ஆக்சிஜன் இல்ல, இதனால அங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. சோ அங்க வேலை பார்க்குற எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நாங்க வேலை பார்க்க மாட்டோம், போதுமான ஆக்சிஜன் கொடுத்தாதான் நாங்க வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க. யூஎன் மரேனை சேர்ந்தவங்க நிறைய வாட்டி வார்னிங் கொடுத்திருக்காங்க, உங்களோட போராட்டத்தை கைவிட்டுட்டு ஒழுங்கா வேலை பார்க்க ஆரம்பிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களோட போராட்டத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? கொஞ்ச நேரத்துல அந்த யுனைடெட் நேஷனோட நேவிக்காரங்க பேசுறதே விட்டுட்டாங்க. என்னடா போற போக்க பார்த்தா நம்மள கண்டுக்க மாட்டாங்க போல இருக்கே, சரி நம்ம போராட்டத்தை கைவிட்டாதான் நம்மளால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணா அப்பயுமே அவங்க பேசவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரே பதட்டமா இருக்கும்போது அப்ப டம் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னன்னா இவங்களோட ஸ்டேஷனை பாம் வச்சு அழிச்சிட்டாங்க. அங்க இருக்க கடைசி குழந்தையில இருந்து பொண்ணு வரைக்கும் எல்லாருமே இறந்துட்டாங்க, யாருமே தப்பிக்கல. யார் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆர்டரை கொடுத்ததுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, இந்த ஃப்ரெட் பையதான். இதனாலதான் நயோமி இந்த அளவுக்கு பயப்படுறாங்க. என்னாலாம் வர முடியாது, நீங்க வேணா போங்கன்றாங்களா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இவங்களுக்கு போறதுக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஒரு டெரரிஸ்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் அந்த கேன்பெரி ஷிப் வெடிச்சது, அதுல இருந்து தப்பிச்சவங்களும் இவங்க தான். அடுத்து மார்ஷியனோட டானேஜர் ஷிப் வெடிச்சது, அதுல இருந்து தப்பிச்சவங்களும் இவங்க தான். அப்ப யார் மேல டவுட் வரும்? இவங்க மேலதான். சோ இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழி இல்ல, அவங்க கிட்ட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஃப்ரெட் பையன் என்ன சொல்றானா, நீங்க இருக்கிறதோ ஒரு மார்ஷியன் ஷிப், கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா மார்ஷியனால உங்களை டிடெக்ட் பண்ண முடியும். சோ உங்களுடைய ஷிப்போடைய மொத்த ஐடென்டிட்டியை மாத்துங்க, ஷிப்போடைய பேரை ஃபர்ஸ்ட் மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களும் ரொம்ப நேரமா யோசிச்சு பாக்குறாங்க, ஷிப்புக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ராச்சினாட்டி அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அந்த டைகோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு டாக் ஆகி உள்ள போறாங்க. எல்லாருமே வரல, ஏமஸும் ஹோல்டனும் மட்டும் தான் போறாங்க. ஆனா இந்த ஃப்ரெட் பைய ரொம்ப தெளிவு, ஈஸியாவே அவன் யோசிச்சு சொல்றான், நீங்க வந்ததோ ஒரு மார்ஷியன் ஷிப், ஒருவேளை உள்ள ஏதாச்சும் மார்ஷியன் உயிரோட இருந்திருந்தானா கண்டிப்பா அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். ஆனா இப்ப நீங்க வந்திருக்கீங்க, சோ உள்ள எந்த ஒரு மார்ஷியனும் இல்ல, உங்கள யாரோ ஒருத்தங்க தான் கேப்டனா இருக்கணும். அப்புறம் நீங்க 2 பேரும் மட்டும் அந்த ஷிப்ல வந்திருக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா அந்த ஷிப்புக்குள்ள இன்னும் 3 இல்லனா 2 பேர் இருப்பாங்க. ஒழுங்கா நீங்க நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சேஃப், அப்படி இல்லனா உங்களோட லொகேஷனை மொத்த சோலார் சிஸ்டத்துக்கும் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். சோ சொல்றபடி கேட்டு நடந்துக்கோங்க, புரியுதா அப்படின்ற மாதிரி இந்த பையன் மிரட்ட ஹோல்டனுக்கு கடுப்பாயிடுது. இவங்க 2 பேரும் கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. ஆனா ஃப்ரெட்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. இவங்க 2 பேர் சுட்டா போதும், பின்னாடி இருக்க எல்லாரும் சுட்டு இவங்களை பீஸ் பீஸா ஆக்கிடுவாங்க. அந்த சமயம் தான் ஷிப்புக்குள்ள இருக்க நயோமி ஒரு சூப்பரான விஷயத்த பண்றாங்க. அவங்களோட ஷிப்புல கன் இருக்கு, அந்த கன்னை வச்சு மிரட்டுறாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன கன்னை வச்சு சுட்டாங்கன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் இல்ல, ஆனா அந்த ஷிப்புல இருக்க கன்னை வச்சு சுட்டாங்கன்னா இந்த மொத்த டைகோ ஸ்டேஷனும் டேமேஜ் ஆயிடும். சோ அதனால இந்த ஃப்ரெட் பைய வாழெல்லாம் சுருட்டிக்கிட்டு அமைதியா பேசுறான். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் நேவி மரைனுடைய கர்னல் மட்டும் கிடையாது, ஓபிஏ உடைய அட்வொகேட்டும் கூட. இந்த பையன் ஓபிஏக்கு ஒரு கன் ஷிப்பை கொடுத்து அனுப்பியிருக்கான். எதுக்காகனா பொலான்ஸ்கி அப்படின்னு ஒருத்தரை காப்பாத்திட்டு வரதுக்காக. அந்த பொலான்ஸ்கின்றவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும், ஏன் இப்படி நடக்குது, யார் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற எல்லா உண்மையும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெட் சொன்னதும் ஹோல்டன் உடனே அப்ப நான் போய் அந்த பொலான்ஸ்கியை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னா, ஆக்சுவலா இவர் ஒரு கில்ட்ல இருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் இவரு தான். ஸ்டார்டிங்ல அந்த எமர்ஜென்சி சிக்னல் வந்திருக்கும், அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலான்னு கேப்டன் சொல்லியிருப்பாரு. ஆனா அதை கேட்காம இவரு தான் அந்த கேன்பெரி ஷிப்ல லாக் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த அட்டாக் நடந்திருக்கும். சோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன ஏதுன்றத நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போறேன்றாரு. இந்த விஷயத்த பத்தி நயோமி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரா. அப்படி இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத இன்னொருத்தவன் பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஒரு கண்ணுல கேமரா இருக்கு. யாரா இவன் பார்த்தா இவன் ஒரு ஸ்பை. பூமியில நம்ம கிறிஸ்டின் இருக்காங்களே, அவங்க கார்லோஸ் அப்படின்னு ஒருத்தவர் கிட்ட பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி யுனைடெட் நேஷன்ல இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா இருந்தவர் இப்ப அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. இவரோட கம்பெனியும் டைகோ ஸ்டேஷன்ல ஃப்ரெட் இருக்காருல, அவங்களும் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரெட் பையில ஸ்பை பண்றதுக்காக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எதுக்காக ஃப்ரெட் ஸ்பை பண்ணணும்னா, ஆல்ரெடி அந்த ஃப்ரெட் மோசமானவன். இதுல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, இது வரைக்கும் யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார் ஷிப்பை கட்டிக்கிட்டு இருக்கான். அதை வச்சு அவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. சோ அதுக்காக தான் அவனை ஸ்பை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் கார்லோஸ் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. என்னப்பா அவன் பையன் பரோல்ல வெளியே வரான் போல இருக்கு, அவனை திரும்பி ஜெயிலுக்குள்ளேயே அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் பிளாக்மெயில் பண்றாங்களா. உடனே இந்த கார்லோஸும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அந்த ஸ்பை பண்ண வந்த பையன் தான் இந்த பக்கம் நம்ம நயோமியும் ஹோல்டனும் பேசுறத கேட்டுட்டு இருக்கான். இது மூலியமா ஹோல்டன் இன்னும் சாகலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அங்க இருந்து கிளம்பி நார்த் அமெரிக்காக்கு போறாங்க. அது ஒரு ஃபார்மிங் ஏரியா போல இருக்கு. இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஹோல்டனோட அம்மாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக. ஆக்சுவலா இப்ப எல்லா அட்டாக்லயும் தப்பிச்சு உயிரோட இருக்கிறது ஹோல்டன் தான். சோ அந்த தாக்குதலை நடத்தினதே ஒருவேளை ஹோல்டனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினுக்கு ஒரு சந்தேகம்
சந்தேகம். சோ அவனை ஒரு டெரரிஸ்ட்னு முத்திர குத்துறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி அப்படின்றதுக்காக தான் ஹோல்டன் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த கேன்பெரி தாக்குதல்ல தன்னோட பையன் இறந்துட்டான் அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி அழுதுகினே பேசுறாங்க. அப்பதான் கிறிஸ்டின் உங்க பையன் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. என் பையன்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவனுக்கு 8 அம்மா, அதாவது பூமியில பாப்புலேஷன் எல்லையை மீறி போயிடுச்சு, 30 பில்லியனை தாண்டி போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பூமியில யாருமே குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்பதான் ஒருத்தங்க குழந்தை பெற்றுக்கிட்டா மட்டும்தானே நிறைய பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேரோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி ஆர்டிபிஷியலா ஒன்னு சேர்த்து அப்படிதான் நம்ம ஹோல்டன் பிறந்திருக்கான். அப்படி கடைசியா கம்பைன் ஆகி ஒரு கரு வந்திருக்கும்ல, அதை சுமந்தது இந்த அம்மா தான். என் பையன் அதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்களா. இது கேட்கிற கிறிஸ்டினுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுது. ஏன்னா இவங்களுக்கும் ஒரு பையன் இருந்திருப்பான், அவனை ஓபிஏவை சேர்ந்தவங்க கொலை பண்ணிருப்பாங்க. சோ இவங்களுக்கு ஒரு தாயோடைய பாசம் புரியும். அதனால ஹோல்டன் இப்படி பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு லைட்டா தோணுது. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மில்லரை காமிக்கிறாங்க. அவரை கடத்திட்டு போனது வேற யாரும் இல்ல, ஓபிஏவோட லீடர் டாவிஸ் தான். ஜூலி அப்புறம் அந்த டேட்டா புரோக்கர் இவங்க 2 பேர் வீட்டுல இருந்து என்ன கண்டுபிடிச்ச, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு. டாப் டு பாட்டம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப நம்ம மில்லர் அந்த கார்டை கேப்ல வச்சிருப்பார்ல, அந்த கேப்பையுமே சுத்தி முத்தி பாக்குறாரு. பட் அதுல ஒரு சின்ன சீக்ரெட் ஸ்பாட் இருந்திருக்கும் போல, அதுலதான் மில்லர் ஒழிச்சு வச்சிருந்திருக்காரு. சோ இந்த லீடர் பயலால கண்டுபிடிக்க முடியல. மில்லரை போட்டு நல்லா உரின்னு உரிச்சிட்டு அவரை சாவடிக்கிறதுக்காக ஏர்லாக்ல போட சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான், அடிச்ச 2 பேரும் நம்ம மில்லரை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் ஏர்லாக்ல தூக்கி போட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரால் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த சமயம் வெளியே இருக்க 2 பேரை யாரோ டப்புன்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்ல, ஆக்டேவியா தான். கரெக்டான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மில்லர் ஒரு நாள் தண்ணியை யாரோ திருடுறாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒருத்தவனை அடிச்சிருப்பா தெரியுமா, அந்த பயலை காமிக்கிறாங்க. அவனோட பேரு டியாகோ. அவனும் அவனோட அங்கிளும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பேஸ்ல நிறைய ப்ரீஷியஸான கற்கள் இருக்கும், அதாவது எரிக்கல் தான், ஆனா அதை நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்லை அங்க இருந்து எடுத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு மார்ஷியன் ஷிப் வருது. அதுல இருந்து 2 பேர் உள்ள வராங்க. இந்த மார்ஷியன்ஸ் எல்லாம் எப்பயுமே பெல்டர்ஸை ரொம்பவே கேவலமா தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதுல இந்த அங்கிளுக்கு சம கோவம். அது எப்படிடா நம்மள பார்த்தா என்னடா இலக்காரமா இருக்கா இவங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவத்துல என்ன பண்றாரு, ஃபுல்லா சரக்கை ஏத்திட்டு டியோகோக்கு ஸ்பேஸ் சூட் கொடுத்து புடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாரு. அப்புறம் ஷிப் எடுத்துட்டு எங்கேயோ வேகமா போறாரு. என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா, முன்னாடி அந்த மார்ஷியன் ஷிப் போயிட்டு இருக்குல்ல, இவர் அந்த ஷிப்பு பின்னாடியே வேகமா போயிட்டு இவர் கட்டி வச்சிருக்க எல்லா கல்லையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், அந்த கல்லு எல்லாமே அப்படியே போயிட்டு அந்த மார்ஷியன் ஷிப் மேல பட்டு ஷிப்பு அழிஞ்சிரும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க இவரோட ஷிப்பை சுட்டு வெடிக்க வச்சிடுறாங்க. இப்ப அந்த ஸ்பேஸ்ல தன்னந்தனியா டியோகோ மிதந்துகிட்டு இருக்கான். யாராச்சும் வந்து காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னந்தனியா மிதந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம மில்லர் ஆக்டேவியா அப்படியே காப்பாத்திட்டாங்களா. இப்ப நேரா வீட்டுக்கு வராரு. வந்தவரு ஜூலி வீட்டுல இருந்து எடுத்த கார்டை போட்டு பாக்குறாரு. அதுல ஃபோபி ஸ்டேஷன்ல இருக்கவங்க ஏதோ பயோ வெப்பனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் டேட்டா புரோக்கர் ஜூலி கிட்ட கொடுத்திருக்கான். ஜூலி இதை போயிட்டு அந்த டாவிஸ் லீடர் கிட்ட கொடுத்திருக்கா. அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்காப்பிலேன்ற ஷிப்பு காணாம போயிருக்கும். அந்த டேட்டா புரோக்கர் செத்து போயிருப்பான். கேன்பெரி டானேஜர் ஷிப் எல்லாம் அட்டாக் ஆயிருக்கும். சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா ஃபோபி ஸ்டேஷன்ல பவர்ஃபுல்லா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை திருட நினைச்சு ஓபிஎல் இருக்கவங்க போயிருக்காங்க. ஆனா அங்க ஏதோ தப்பா போயிருந்திருக்கு. இதை யாரோ மறைக்க நினைக்கிறாங்க. அதனாலதான் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம மில்லர் கண்டுபிடிச்சிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படியே அந்த கார்டை கொண்டு போயிட்டு கேப்டன் கிட்ட கொடுத்து இதான் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்றாரு. அவங்கள அந்த கார்டை எடுத்து சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு, இந்த கார்டு ஒண்ணுதானே இருக்கு, டூப்ளிகேட்லாம் போடல, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டயுமே சொல்லல, சரி ஓகே அவ்வளவுதான், உன்னோட வேலை போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ வேலையில இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்சை புடிங்கிட்டு அனுப்பி விட்டுறாங்க. என்னன்ட்டு பார்த்தா அந்த டாவிஸ் ஆல்ரெடி இவங்களையும் வேலை பேசி வாங்கிட்டான் போல இருக்கு. இப்ப இவங்களும் ஒரு ஓபி ஆள் தான். மில்லருக்கு வேஸ்டட் மூமெண்ட் ஆயிடுச்சு. ஆடா பாவி, நான் வாட்டுக்கு சும்மா தானே போய்கிட்டு இருந்தேன், என்ன பிடிச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணுன்னு சொல்லி இப்ப இவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே என்ன தூக்கி போட்டாங்களே. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்கிட்ட ஏன்டா இந்த வேலையை கொடுக்குறீங்க, விட மாட்டேன்டா, என்ன இதுல இழுத்துட்டீங்களே, நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஜூலியோட வீட்டுக்கு போயிட்டு எதையோ தேடிட்டு இருக்காரு. அப்ப வெளியே ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பறவைக்கு இவரோட வீட்டுக்கிட்ட சாப்பாடு போட்டிருப்பாரு. அது எப்படி இவ்வளவு தூரம் கடந்து இங்க வந்துச்சுன்னு தெரியல. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது இவரோட ஃப்ரெண்டு கால் பண்றாரு. இவர் கூட வேலை பார்த்த பழைய ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தேடிக்கிட்டு இருக்க ஆனுபிஸ்ன்ற ஷிப்பை கடைசியா ஈரோஸ்ல பாத்துருக்காங்க, அங்க போனா உனக்கு அந்த ஷிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம மில்லருக்கு என்ன வேணும், அவருக்கு தேவையான காசு அப்புறம் நம்ம ஜூலியோட நெக்லஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஈரோஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹோல்டனை காமிக்கிறாங்க. போலான்ஸ்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் கிளம்பியாச்சு. போற வழியில நிறைய மார்ஷியன்ஸ் ஷிப் இருக்கும். அவங்க கிட்ட மாட்டிக்காம நைஸா போயிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போறாங்க. அந்த சமயம் இவங்களோட ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் சிக்னல் வெளியே போகுது. என்னடா
என்னடா அதுன்னு பாக்குறதுக்காக ஏமஸ் போறாரு. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பைய திருட்டுத்தனமா சிக்னல் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு புடிச்சு நங்கு நங்கு நங்குன்னு முட்டி இழுத்துட்டு வராரு. வேற யாரும் இல்ல, ஸ்பை பண்ண பையதான். இவங்க கடைசியா எங்க போயிட்டு இருக்காங்கன்ற வரைக்கும் அந்த பக்கம் கிறிஸ்டினுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவனை பிக்கப் பண்ணிட்டு போகணும்ல, அதுக்காக தான் ஒரு ஷிப்பா வர வைக்கிறதுக்காக சிக்னல் அனுப்பியிருப்பான் புள்ள. ஆனா இப்போ அந்த சிக்னலை இந்த பக்கம் மார்ஷியன் ஷிப் ஒண்ணு பார்த்துட்டு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நைஸா போயிடலான்னு பார்த்தா இந்த பைய ஒரு பெரிய பிரச்சனையா இழுத்து விட்டான். அவனை ஒரு இடத்துல தனியா அடைச்சிட்டு எப்படா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. ஏதேதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. நாங்க ஹீலியம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா போகணும், ஒரு அர்ஜென்டான டெலிவரி அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க போகலாம், உங்க பாதையை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மிசைலை லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள டாக்காய் வந்தாங்கன்னா இவங்க எல்லாரும் மாட்டிப்பாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த ஸ்பை பையலை கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அந்த பையன் வந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியும், நான் சொல்ற ஐடியாவை கேளுங்கன்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரி என்னதான் சொல்றான்னு பாப்போமேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி மார்ஷியன்ஸோட ஷிப்ல ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை நம்ம எடுத்து சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்மள எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, வந்த வழியிலே போயிடுவாங்க, அந்த கோடு மட்டும் தான் நம்மளுக்கு இப்ப தேவை அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பரபரப்பா தேடுறாங்க. ஏன்னா அந்த கோடு எங்க இருக்குன்னே தெரியல. அப்படி தேடிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு லிவர் மேல வருது. சோ இதுக்குள்ளதான் அந்த கோடு இருக்கும் போல இருக்கு. ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அதுல 24 டிஜிட் உள்ள ஒரு பாஸ்வேர்டு கேக்குது. நம்பர்னா பரவாயில்ல, 4 நம்பரை மாத்தி மாத்தி போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா 24 டிஜிட், இதுக்கு இவங்க எங்க போவாங்க? அவ்வளவுதான் போச்சு, நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அப்ப ஏமஸ் என்ன பண்றான், நான் பிளான் B செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஏர்லாக் கிட்ட போறான். என்ன பண்ண போறானா, செக் பண்றதுக்கு 2 பேர் மட்டும்தான் வருவாங்க, அப்படி வரவங்களை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கன்னெல்லாம் எடுத்துட்டு ரெடியா உட்காந்து இருக்கான். ஹோல்டன் வந்து சொல்றாரு, இங்க பாரு, ஆல்ரெடி நம்ம ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தான் பாப்பாங்க, இந்த மாதிரி பண்ணனா அவ்வளவுதான், நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஒழுங்கா சொல்றதை கேளு, இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஏஎம்எஸ் மேல கன்னை வச்சு இவரு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆலெக்ஸ் என்ன பண்றாரு, அந்த லிவரை எப்படியாச்சும் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரூவெல்லாம் வச்சு கழட்டிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா கழட்டுறாரு, அதை ரொம்ப டைட்டா பூட்டி வச்சிருப்பாங்க புள்ள, அப்படியும் திறக்க முடியல. நயோமி என்ன பண்றாங்கன்னா, அந்த லிவரோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கமும் ஒரு விஷயம் பரபரப்பா போய்கிட்டு இருக்க வெளியே அந்த மார்ஷியன் ஷிப் வந்துருச்சு. டாக் ஆறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லாக் அதை ஓபன் பண்ணுங்க, நாங்க உள்ள வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க உள்ள அந்த கோடை எப்படியாச்சும் எடுத்துடலான்னு பார்த்துனே இருக்காங்க. அப்போ நயோமி கரெக்டா அந்த சப்ளையை கண்டுபிடிச்சு அறுத்து விட்டுறாங்க. அவ்வளவுதான், இப்ப அந்த லிவர் ஓபன் ஆயிடுச்சு. உள்ள ஓபன் பண்ணா 3 வார்த்தை இருக்கு, என்னன்னே புரியல அவங்களுக்கு. சீன் டப்பாக்கு டும் டும் மாதிரி இருக்கு, அதை அப்படியே படிக்கிறாங்க. அந்த 3 வார்த்தையும் படிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மார்ஷியன்ஸ்ல எல்லாமே கிளியரா இருக்கு, நீங்க போகலாம், சேஃப் ஜர்னி, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப இங்க என்ன நடந்துச்சு, இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம், சரி ஏதோ நம்ம தப்பிச்சிட்டோம்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. வழியில யாருமே மடக்க மாட்டாங்க, சேஃபா அவங்களோட இடத்துக்கு போயிடலாம். ஆனா அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆப்பு பூமியில காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, கிறிஸ்டின் ஹோல்டன் அம்மா கிட்ட பேசினதுல ஹோல்டன் ஒரு டெரரிஸ்ட் மாதிரிலாம் தெரியல, அவனை கூப்பிட்டு விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மதியா வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கார்லோஸ் பையன் என்ன பண்ணிட்டானா, அந்த ஸ்பை கிட்ட இருந்து ரொம்ப நேரமா எந்த ஒரு சிக்னலும் வரல. கடைசியா அவன் அனுப்பின மெசேஜ் என்னன்னா, இவங்க எல்லாருமே மார்ஷியனோட ஒரு ஷிப்ல பேரை மாத்திட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சொல்லியிருப்பான். அதனால கண்டிப்பா அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கணும், அவங்க ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக இந்த பையன் ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி விட்டுருக்கான் போல இருக்கு. அவ்வளவுதான், இப்போ ஒரு டீம் ஹோல்டனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. இவங்க தலையில கை வச்சுக்கிறாங்க. அடா பாவி, நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு பண்றீங்களடா, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து போயிட அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. ஆரம்பத்துல ஹோல்டனை காமிக்கிறாங்க. இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்க ஞாபகம் இருக்கா, பொலான்ஸ்கி அப்படின்னு ஒருத்தவரை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொலான்ஸ்கின்றவர் யாருன்னா, ஜூலி ஸ்காப்புலே ஷிப்ல போயிருப்பாங்கல்ல, அந்த ஷிப்ல இருந்த ஒருத்தவர். எல்லாருமே இறந்துட்டதா நினைச்ச போது பொலான்ஸ்கி மட்டும் ஃப்ரெட்டு கிட்ட நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், என்னை வந்து கூட்டு போங்கன்ட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அவரை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில ஒரு பெரிய எரிக்கல் இருக்கு. சும்மா அந்த எரிக்கல்ல தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்டெல்த் ஷிப் மறைஞ்சிருக்கு. இவங்களோட ஷிப்பை அட்டாக் பண்ணிச்சுல, பார்க்க அதே மாதிரியே இருக்கு. உடனே அந்த ஸ்பைக்காரனை கூப்பிட்டு கேக்குறாங்க. அவனும் அந்த ஷிப்பை பார்த்துட்டு, மார்ஸ் மட்டும் தான் ஸ்டெல்த் டெக்னாலஜி வச்சிருக்காங்க, இதை பார்த்தா மார்ஸோட ஷிப் மாதிரியே இல்லையே, ஒருவேளை அட்வான்ஸ்டா இப்ப புதுசா அந்த மாடலை கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஷிப்பை பார்த்து குழம்பி போறான். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்காகாது, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலெக்ஸை மட்டும் ஷிப்ல விட்டுட்டு மத்த பேர் எல்லாருமே அந்த ஸ்டெல்த் ஷிப்புக்குள்ள போறாங்க. உள்ள போனதும் செவுத்துல எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே முன்னாடி போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு டெட் பாடி மிதந்துட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா ஸ்காப்புலே ஷிப்ல இருந்த ஒரு க்ரூ மெம்பர். அடுத்து இந்த டீம் 2 ஸ்பிளிட் ஆகுறாங்க. நயோமியும் ஹோல்டனும் ஒரு பக்கம்
பக்கம் போறாங்க, அந்த ஸ்பைக்காரனும் ஏமஸும் இன்னொரு பக்கம் போறாங்க. இந்த மாதிரி உங்க ஷிப்புக்குள்ள தேடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஆலெக்ஸ் என்ன பண்றாருன்னா ட்ரோன் அனுப்பி தேடி பாக்குறாரு. இன்னும் ஏதாச்சும் டெட் பாடி இருக்கா இல்ல ஏதாச்சும் தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் ஒன்னு நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னா இந்த ஷிப்ல இருக்க எல்லா ஏர்லாக்குமே ஓபன் ஆயிருக்கு. அப்புறம் எல்லா ஷிப்லயுமே ஒரு எஸ்கேப் ஷட்டில் இருக்கும். அந்த ஷட்டில காணோம். சோ இந்த ஷிப்புக்குள்ள கடைசியா யாரோ ஒருத்தங்க தப்பிச்சு போயிருக்காங்க. யாரா இருக்கும்னு அவருக்கு ஐடியா இல்ல. திரும்பி அப்படியே அந்த ட்ரோனை வச்சு பொறுமையா தேடிட்டு இருக்காரு. அந்த சமயம் சைட்ல சின்னதா ஏதோ க்ளோ ஆகுது. ஆனா ஆலெக்ஸ் அதை கவனிக்கல. இன்னொரு பக்கம் ஏமஸ் அவரு ஒரு இடத்துல ஒரு சேஃபை கண்டுபிடிக்கிறாரு. அதை ஓபன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடியும் ஏதோ ஒன்று க்ளோ ஆகுது. அதை இவரும் கவனிக்கல. அடுத்து இந்த ஷிப்போடைய லாக செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இந்த ஷிப்ல இருக்கவங்க ஆனுபஸ்ன்ற ஷிப்பை கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஆனுபஸ்ன்ற ஷிப்பை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா. மில்லர் அந்த செத்து போன டேட்டா புரோக்கர் உடம்புக்குள்ள இருந்து ஒரு கார்டு எடுத்திருந்திருப்பாரு. அதுல கூட ஆனுபஸ் ஷிப்பை பத்தின ஒரு ரெஜிஸ்டர் ஆகாத லாக் இருந்திருக்கும்ல, அந்த ஷிப்பு தான். அந்த ஷிப்பை தான் இவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அடுத்து நேவிகேஷனை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இந்த ஷிப்பு ஃபோபி ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஈரோஸுக்கு போயிட்டு இருந்திருக்கு. லூபிஸ் சொன்னாரு தெரியுமா, ஃபோபி ஸ்டேஷன் மொத்தமா அழிஞ்சிருச்சு, அங்க இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் அந்த ஷிப்பு கிளம்பி வந்திருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ஹோல்டனை காமிக்கிறாங்க. அவரும் நயோமியும் தேடி போயிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு வழியா ரியாக்டர் கோர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த கோர் மேல ஏதோ பரவி இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஜூலி ஒரு கோரை பார்த்திருப்பாங்களா, அதே மாதிரியே இருக்கு. என்னவா இருக்கும், ஒருவேளை இதான் ஃபோபி ஸ்டேஷன் அழிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க பவர் ஆன் பண்றாங்க. வரும்போது பவர் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கும். இவங்க மேனுவலா ஆன் பண்றாங்களா, ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த கோர் மேல ஏதோ அப்படியே வளர ஆரம்பிக்குது. அந்த கோர்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு போல. டக்குன்னு இவங்க பவர் ஆஃப் பண்றாங்க. அங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறதும் நின்றுது. சோ இது என்னன்னே தெரியல, இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா ஷிப்புக்கு போயிடுறாங்க. அப்பதான் ஆலெக்ஸ் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு தியரியை சொல்றாரு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஷிப்ல இருக்கவங்க ஸ்கார்பியோ ஷிப்புக்கு போயிட்டு அந்த ஸ்கார்பியோ ஷிப்ல இருக்க எல்லாருமே சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கார்பியோவை ஒரு தூண்டிலா யூஸ் பண்ணி கேன்பெரியை வர வச்சு கேன்பெரியையும் அழிச்சாச்சு. ஆனா ஸ்கார்பியோல இருக்க எல்லாருமே சாகல. பொலான்ஸ்கின்றவர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு இந்த ஸ்டெல்த் ஷிப்ல இருக்கக்கூடிய ஏர்லாக் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி இந்த ஷிப்ல இருக்க எல்லாருமே அழிச்சிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருந்திருக்காரு. அதனாலதான் இந்த ஷிப்ல இருக்க ஸ்பேஸ் ஷட்டில காணும். அந்த ஷட்டில வச்சு ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது, கிட்டதான் எங்கேயாச்சும் போயிருக்கணும் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தா ஈரோ ஸ்டேஷன் தான் இருக்கு. அப்ப பொலான்ஸ்கி கண்டிப்பா அங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த ஸ்பைக்காரன் என்ன பண்றான், ஈரோஸ்ல எனக்கு நிறைய பேர் தெரியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா என்ன நீங்க விட்டுறணும், ஹெல்ப் பண்ணனா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹோல்டன் என்ன சொல்றாரு, பொலான்ஸ்கியை கண்டுபிடிச்சிட்டோம்னா உன்னை விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாரும் அந்த ஈரோஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த ஷிப்பை பாக்குறாங்க. இந்த ஷிப்பு தானடா நம்ம கேன்பெரி அழிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல இந்த ஸ்டெல்த் ஷிப் அழிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஷிப்பு வேற யாரா கையில கிடைச்சிச்சுன்னா அவங்க தப்பா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அதனால போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெல்த் ஷிப்பை அழிச்சிட்டு போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம மில்லர் அவரு தான் ஜூலியை தேடி ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தாருல, ஒரு வழியா இங்க வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட அந்த ஆனுபஸ் ஷிப்பை பத்தி கேக்குறாரு. அந்த பையன் திமுறா அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவ்வளவுதான் மில்லருக்கு கோவம் வந்துருது. அப்படியே அவனை இழுத்து போட்டு சங்கிலியே காலை வச்சு இவரே அந்த லாகை செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த ஆனுபஸ்ன்ற ஷிப்பு பொலான்ஸ்கின்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வேற ஸ்டேஷனுக்கு வந்து சீன் போட்டா இவரை சும்மா விடுவாங்களா, அவ்வளவுதான் புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரெண்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாருல, ஆனுபஸ் ஷிப் ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்குன்னு, அவரு வந்து கூட்டு போறாரு. இவரு தனியா லாகை செக் பண்ணி பார்த்திருப்பாரு போல. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த பொலான்ஸ்கின்றது வேற யாரும் இல்ல, ஜூலி தான். அவங்க தான் பொலான்ஸ்கின் பேரை மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப அதே பொலான்ஸ்கின்ற பேரு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவ்வளவுதான் மில்லர் வேக வேகமா அந்த ஹோட்டலுக்கு ஓடுறாரு. இதே சமயத்துல ஹோல்டனும் ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஹோட்டல்ல தான் கடைசியா அந்த பேரு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோட்டல்ல போயிட்டு கேக்குறாங்க, பொலான்ஸ்கின்றவர் எங்களோட ஃப்ரெண்டு தான், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நாங்கெல்லாம் சீக்கிரட்டா போய் சர்ப்ரைஸ் பண்ண போறோம், அவர் எந்த ரூம்ல இருக்காருன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பரை கேட்டுட்டு இருக்கும் போது சுத்தி நடக்கிறதுலாம் கொஞ்சம் வியர்டா இருக்கு. அதை ஏமஸ் தான் நோட்டீஸ் பண்றாரு. ஒரு சில பேர் வந்து உட்கார்றாங்க, மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க, இவங்களே ஒரு மாதிரி பாக்குறாங்களா. அதுல ஏமஸ் டவுட் பட்டு அவர்கிட்ட இருக்க கன்னை எடுக்கலான்ட்டு போகும்போது இந்த ஸ்பை பையா டக்குன்னு அங்க இருக்க எல்லாரையும் தள்ளி விட்டு ஓடிடுறான். அவ்வளவுதான். இப்ப சுத்தி இருக்க எல்லாரும் இவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. பயங்கரமான ஷூட் அவுட். இதுக்கு நடுவுல ஒருத்தவன் பாம் வேற போட ட்ரை பண்றான். அப்ப அவன் கையிலேயே ஒரு அடி. யாருன்னு பார்த்தா நம்ம மில்லர். அவர் வந்து மீதி பேரை சுட்டு சாவடிச்சு ஹோல்டனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. டேய் ஹோல்டனு, நீ இன்னும் சாகலையா, நீ செத்துட்டேன்னு நினைச்சு சீரீஸ்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குடா, சரி விடு, நான் வேற ஒரு முக்கியமான வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு மேல போறாரு. யாரா இவரு, வந்தாரு ஹெல்ப் பண்ணாரு, அவர் வாட்டுக்கு போறாரு. எங்க சார் போறீங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாரு உனக்கு ஹெல்ப் பண்ணனா அப்படியே ஓடிடணும், நான் எங்க வந்திருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்லாம் நீ கேட்க கூடாது, நான் ரூம் நம்பர் 22க்கு போக போறேன், அமைதியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. யாரு அந்த மனுஷன், நம்மளும் அந்த ரூமுக்கு தான் போகணும், இவர் யாரை தேடி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம அப்படியே மில்லர் பின்னாடியே போறாங்க. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ரூமோடைய கதவை தட்டுறாங்க. யாருமே திறக்கல. அடுத்து ரூமை உடச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுமே
செமையா நாறுது. என்ன ஒரு நாத்தோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ சண்டை நடந்த மாதிரி எல்லா பொருளுமே உடஞ்சிருக்கு. இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த ரூமுடைய பாத்ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம மில்லர் தேடி வந்த ஜூலி இந்த மாதிரி கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அவங்க மேல எல்லாம் ஏதோ ஃபங்கஸ் மாதிரி பரவி இருக்கு. அதாவது இவங்க ரியாக்டர்ல பாத்திருப்பாங்கல்ல, ரியாக்டர் மேல ஏதோ ஒண்ணு பரவி இருக்குமே, அதே மாதிரி ஜூலி மேல பரவி இருக்கு. ஜூலிக்கு என்ன நடந்திருக்கும்னு இவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா நம்மளுக்கு அந்த விஷயத்த ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. என்ன இருக்குன்னு பார்த்தா 7 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஜூலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கார்பியோ ஷிப்ல போயிருக்காங்க. மில்லர் நினைச்ச மாதிரி தான் ஸ்கார்பியோ ஷிப் எடுத்துக்கிட்டு ஆனுபஸ் ஷிப்பை தடுத்து நிறுத்துறதுக்காக போயிருக்காங்க. அப்படி அந்த ஆனுபஸ் ஷிப்புக்குள்ள என்ன இருந்திருக்கும்னு பார்த்தா ஜூலியோட அப்பா கண்டுபிடிச்ச ஒரு வெப்பன். அந்த வெப்பனை வச்சு பெல்டர்ஸுக்கு எதிராக ஒரு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனை எடுக்கிறதுக்காக தான் இப்ப இவங்க ஸ்கார்பியோ ஷிப்ல வந்திருக்காங்க. அந்த ஷிப்பு கிட்ட வந்ததும் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. இவங்க அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு அந்த ஷிப்பு மறைஞ்சு இவங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுருக்கு. அப்புறம் தான் தெரிய வருது இந்த ஷிப்லயுமே ஸ்டெல்த் டெக்னாலஜி இருந்திருக்கும் போல. ஆனா மார்ஸ் கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ ஜூலியோட அப்பா ஷிப்லயும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அவ்வளவுதான், இவங்க அட்டாக் பண்ண போயிட்டு இப்ப ஆனுபஸ் ஷிப் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உள்ள வந்து ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையுமே சாவடிச்சிட்டாங்க. அடுத்து ஜூலியை போட்டு அடி நடிக்கிறாங்க. நல்லா அடிச்சு ஒரு ரூம்ல தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணக்கு அப்புறமேட்டு இவங்க தான் இந்த ஷிப்ல ஒரு டிரான்ஸ்மிட்டரை வச்சிருந்திருக்காங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர்ல வந்த எமர்ஜென்சி சிக்னலை கேன்பெரி நோட்டீஸ் பண்ணி அவங்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சமயம் இந்த ஆனுபஸ் ஷிப் தான் இவங்களை தாக்கி இருந்திருக்கு. சோ பூமிக்கும் மார்ஸுக்கும் நடுவுல சண்டை வந்து அவங்க அடிச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஆனுபஸ் ஷிப் இப்படி பண்ணிருக்காங்க. அதுல இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஜூலியோட அப்பாவோட ஆட்கள் தான். சோ அவரு தான் வேணும்னே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே நடக்கும்போது ஜூலி அந்த ஸ்கார்பியோ ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். வெளியே வரதுக்காக தட்டி இருந்திருப்பாங்க. மேல ஏதோ பெரிய சண்டை நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்கல்ல. அப்படி இவங்க உடச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல குழன்னு ஏதோ ஸ்லைம் மாதிரி இருக்கு. ரியாக்டர் கோர் மேல இருந்திருக்கும்ல, அதே விஷயம் தான். இது அவங்க கையில எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த மேக்னெட்டிக் ஷூஸ் ஆன் பண்ணிட்டு நடந்து போறாங்க. அப்போ ஒரு ரூம்ல வந்து SO சிக்னல் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கோர் ரூம், அந்த ரியாக்டர் கோர் இருக்கு. அந்த கோருக்குள்ள உயிரோட இருக்க யாரோ ஒருத்தங்க இழுக்கப்படுறாங்க. அதை பார்த்துதான் இவங்க ஆன் கத்தி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு தெரிஞ்சிருக்காதுல. இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து இருந்திருப்போம். அப்படி அதை பார்த்து பயந்து அடிச்சுட்டு திரும்ப வந்து இவங்க டாவிஸ், அந்த ஓபியை வழி நடத்தக்கூடிய லீடர் இருப்பார்ல, அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஸ்கார்பியோ ஷிப்ல இருந்து பொலான்ஸ்கி பேசுறேன், மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கூட இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன். பக்கத்துல ஈரோ ஸ்டேஷன் இருக்கு, ஆனுபஸ் ஷிப்ல இருக்க ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு நான் அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜூலி டாவிஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஆனுபஸ் ஷிப்ல இருக்க ஷட்டில் எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இதனாலதான் நம்ம ஹோல்டன் டீம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷிப்புக்குள்ள இருக்க ஸ்பேஸ் ஷட்டில் காணாம போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜூலி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு ஈரோ ஸ்டேஷன்ல வந்து லேண்ட் ஆயிருப்பாங்களா, அதை தான் நம்ம மில்லருடைய ஃப்ரெண்டு பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. அதை கேட்டுதான் இப்ப மில்லர் இங்க ஈரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அடுத்து ஜூலி ஈரோ ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்காங்க, இருமிக்கிட்டே இருக்காங்க. ஹோட்டல் ரூம்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்ப இவங்க இருமும் போது சளி வருது. அது பார்க்க குழகுழன்னு ஒரு மாதிரியா இருக்கு. அப்பயும் டாவிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் அவர் வந்து நம்மளை காப்பாத்தி கூட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் ரொம்ப நேரமா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஏன்னா அந்த பக்கம் சீரி ஸ்டேஷன்ல பெரிய பிரச்சனை, கேன்பெரி ஷிப் வெடிச்சதுனால அங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கலந்துகிட்டு இருக்காரு. சோ அதனால நம்ம ஜூலி அனுப்பின மெசேஜ் அவர் பார்க்கல. ஆனா இந்த பக்கம் ஜூலியோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டு இருக்கு. அழுகி போன மாதிரி தோல் எல்லாம் கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. தனக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. சோ இதனாலதான் நம்ம மில்லர் உள்ள வரும்போது இந்த இடத்துல ஏதோ சண்டை நடந்த மாதிரி எல்லாமே உடஞ்சு போய் கிடக்கும். அதுக்கு காரணம் சண்டை கிடையாது, நம்ம ஜூலி தான் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு இருந்திருக்காங்க. இப்போ உடம்புல கருப்பு கலர்ல பரவச்சுல, கொஞ்சம் கொஞ்சமா பரவி உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இவங்களால நடக்கவே முடியல. அப்படியே தவழ்ந்து பாத்ரூம்ல வந்து உட்கார்றாங்க. அப்ப அந்த ரியாக்டர் கூர் மேல ஏதோ பரவி இருக்கும்ல, அதே மாதிரி இப்ப ஜூலியோட உடம்பு ஃபுல்லா பரவி அது க்ளோ ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவங்களால சுத்தமா முடியல. இப்ப அப்படியே அவங்க மேல இருக்க ஃபங்கஸ் எல்லாம் அவங்க வாய் வழியா பிச்சுக்கிட்டு வெளியே வந்து அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதாவது நம்ம மில்லர் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இது உடம்பு ஃபுல்லா பரவி அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஜூலியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சணும்னு நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா இந்த மாதிரி நிலைமையில இவங்களை பார்த்ததும் இவர் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இவர் ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாருன்னு பார்த்தா ஆக்சுவலா இவர் ஜூலியை லைட்டா லவ் பண்றாரு. அவங்களோட தைரியம், கேரக்டர், அவங்க பண்ற விஷயங்கள் இது எல்லாமே நம்ம மில்லருக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. அதனாலதான் வேலையை விட்டு தூக்குனக்கு அப்புறமேட்டும் இவர் தனியா ஜூலியை தேடி வந்திருப்பாரு. பட் இவங்க இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாங்களா, சோ ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே சோகமா கீழே இறங்கி வராரு. ஒருவேளை ஜூலி இறந்ததுக்கு காரணம் ஹோல்டனா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹோல்டர் வந்துட்டு, இங்க பாரு, உனக்கு எப்படி நிறைய விஷயங்கள் புரியலையோ அதே மாதிரிதான் எனக்கும், பதில தேடிதான் இங்க வந்தேன். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியற மாதிரியே எனக்கும் அதை விட 10 மடங்கு தெரிஞ்சாகணும். அதனால அமைதியா சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷிப்புக்கு போக பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஆண்டோனி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. இவர் யாருன்னா நம்ம ஜூலியோட அப்பா கம்பெனில வேலை பாக்குற ஒரு சயின்டிஸ்ட். அவரு வந்து ஜூலி உடம்புல இருக்க அந்த ஃபங்கஸோட சாம்பிள் எடுக்கிறாரு. நம்ம நினைச்சதை விட இவளோட உடம்புல நிறையவே இருக்கு, சீக்கிரமா இன்ஜெக்ஷனுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு ஜூலியோட அப்பாவுக்கு வீடியோ கால் பண்றாரு. உங்க பொண்ணு ஜூலி இறந்து போயிட்டா, அவளோட உடம்புல இருந்து புரோட்டோ மாலிகூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, இன்ஜெக்ஷன்லாம் ரெடி, இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த சயின்டிஸ்ட் சொன்னதும் ஜூலியோட அப்பாவும் தன்னோட பொண்ணு போயிட்டாலேன்ற சோகத்துல அழுதுட்டு இருந்திருப்பாரு. அந்த கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி கமாண்ட் கொடுக்கறாரு. அவ்வளவுதான். அந்த கமாண்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே இந்த ஸ்டேஷன் பயங்கரமா ஆடுது. ஏதோ ஒரு ஷிப்பு வெடிச்சிருச்சு புள்ள, அதனால இங்க இருக்க ரேடியேஷன்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமா எல்லாருமே ஷட்டிலுக்குள்ள ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாதுகாப்பா ஒரு ரூமுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரேடியேஷன் லீக் ஆகிறதுனால எல்லா ஏரியாவும் லாக் ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம ஆட்களால ஷிப்பு கிட்ட போக முடியாது, இங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த வெடிப்பை பார்த்தா எதிர்ச்சியா நடந்த மாதிரி இல்ல, யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. இவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மில்லர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஹோல்டனும் ஓடுறாரு. ஓடுறதுக்கு முன்னாடி நயோமி கிட்ட, இங்க பாரு, நான் போயிட்டு 3 மணி நேரத்துக்குள்ள வரலனா நீங்க எப்படியாச்சும் அந்த ஷிப் எடுத்துட்டு போயிடுங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்குமே அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஷெல்டருக்குள்ள பாதுகாப்பா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த மக்கள் எல்லாம் இது என்ன இன்ஜெக்ஷன் கேட்டா ரேடியேஷனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும், ஆன்டிபயோட்டிக் அப்படி இப்படின்னு ஏதோ போய் சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை போட்டு எல்லாருமே ஷெல்டருக்குள்ள அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மில்லர் பாக்குறாரு. ஜூலியோட வீட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்திருப்பாரு, அதுல கூட ஒரு வீடியோ இருந்திருக்கும்ல, அந்த வீடியோல இந்த சயின்டிஸ்ட பார்த்து இருந்திருப்பாரு. சோ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரா. அப்ப அவனுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு சூட் போட்டிருக்காங்க. அந்த சூட் பார்க்க எப்படி இருக்குன்னா, நம்ம டானேஜர் ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல சில பேர், அந்த சூட் மாதிரி இருக்கு. அவங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் குழம்பி போறாரு. சோ இவங்க 2 பேருக்குமே ஏதோ ஒண்ணு தப்பா படுது. சோ அதனால இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்களா. அப்ப மில்லர் என்ன பண்றாரு, ஜூலிக்காக இவனை இப்பயே கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கொல்றதுக்காக போறாரு. அப்ப ஹோல்டன் தடுக்கிறாரு. இங்க பாரு, இன்னும் நம்மளுக்கு எந்த உண்மையும் தெரியல, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு எல்லாமே தெரியணும், அதுக்குள்ள அவன் அவசரப்பட்டு கொன்றாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு நம்ம மில்லரை தடுத்துக்கிட்டு இருக்க. அந்த கேப்ல அந்த சயின்டிஸ்ட் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக நின்றுட்டு இருக்க இன்னொருத்தனை புடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் யாருன்னு பார்த்தா சீரிஸ் ஸ்டேஷன்ல கிரீகாஸ் அப்படின்னு ஒரு கேங்ஸ்டர் குரூப் இருந்திருக்கும், அந்த குரூப்பை சேர்ந்தவன். அவன் எப்படி இங்கே வந்தான்னு தெரியல. இவன் மட்டும் இல்ல, இன்னும் சீரிஸ் ஸ்டேஷன்ல இருக்க நிறைய கேங்ஸ்டர் ஆளுங்க திடீர்னு காணாம போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க புள்ள. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த பையன் சொல்ல மாட்டான். நம்ம மில்லர் கிட்ட பேச்செல்லாம் இல்ல, டப்புன்னு சுட்டுறாரு. இப்ப நீ என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லனா அடுத்த புல்லட் உன் தலையில இறங்கும், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் எனக்கு எதுவுமே தெரியாது, வேலைக்கு கூப்பிட்டாங்க, நிறைய காசு கொடுத்தாங்க, அதனால வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் என்ன ஆகுதுன்னா, இன்ஜெக்ஷனை போட்டு நிறைய பேரை ஷெல்டருக்குள்ள ஏத்திக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் இடம் இல்ல, நீங்களாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே உள்ள ஏத்த மாட்டாங்க. இவங்களா கத்துறாங்க. அப்ப நாங்க செத்தா பரவாயில்லையா, ரேடியேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகமா பரவும், அப்புறம் நாங்க செத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. இவங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம முன்னாடி வரவங்கள சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹோல்டனும் மில்லரும் அந்த பையில யூஸ் பண்ணி ஒரு ஷெல்டருக்குள்ள வராங்க. அங்க வந்து பார்த்தா உள்ள சேஃபா இருக்க மக்கள் எல்லாருமே கீழே விழுந்து போய் உடம்பு சரியில்லாத மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த ஏரியா எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அதிகப்படியான ரேடியேஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா நம்ம ஆட்கள் தான் இன்னும் வெளியே போகாம இங்கேயே இருக்காங்களே. சோ இவங்களும் மாட்டிக்கிறாங்க. சில மணி நேரத்துல இவங்க கிட்டயும் ரேடியேஷன் பரவி எல்லாரும் இறந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. இது ஹெல்ப் பண்ணுமா என்னெல்லாம் தெரியல, ஆனா ஒரு சேஃப்டிக்காக எடுத்து போட்டுக்கிறாங்க. பட் கொஞ்ச நேரத்துல நம்ம மில்லர் இரும்ப ஆரம்பிக்கிறாரு. வாய் மூக்கு வழியெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துக்கு யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குனு இவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா அவங்க எல்லாம் ஏதோ மிஷினை கொண்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இதே சமயம் இன்னொரு பக்கம் நயோமியை காமிக்கிறாங்க. மத்த எல்லாருமே எப்படியாச்சும் அந்த ஷிப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு போகலான்னு பாக்குறாங்க. ஆனா வழி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஓபிஏ காரங்களாம் ஸ்மகிள் பண்றதுக்காக சில டனலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டனல் வழியா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போற வழி எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. இதுக்கு நடுவுல மேல் ஃப்ளோர்ல செத்து போய் கிடக்குறாங்களே, அவங்க எல்லாம் கீழே இருக்க ஓட்ட வழியா தெரியுறாங்க. இதை பார்த்து ஒரு குட்டி பொண்ணு பயந்து ஓடிடுறா. அவளை பிடிக்கிறதுக்காக நயோமி பின்னாடியே போறாங்க. ஒரு இடத்துல அந்த பொண்ணு அழுதுனே உட்காந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அழுதுனே கேட்டுட்டு இருக்காளா. அப்ப இந்த இடத்துக்கு யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் தான். இந்த பொண்ணுடைய அம்மாவும் அதுல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், அங்கதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு போக பாக்குறாங்க. அப்ப நயோமி எவ்வளவோ சொல்றாங்க, இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, ரேடியேஷன் பரவும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேணும்னே மக்களை கொன்னுகிட்டு இருக்காங்க, எங்க கூட வந்துருங்க, நாங்க ஷிப்புக்கு தான் போறோம், பத்திரமா நாங்க வேற ஸ்டேஷன்ல உங்களை இறக்கி விடுறோம் அப்படின்ற மாதிரி நயோமி சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா கேட்க மாட்டாங்க. நீங்க வேணா போய்க்கோங்க, நாங்க இங்கே பத்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கும் வேற வழி தெரியாம ஷிப்பு தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா எந்த பக்கம் போனாலும் டெட் எண்டா இருக்கு, எப்படி போகணும்னே தெரியல. பயங்கரமா கடுப்பாகுது. அதுக்கப்புறம் எப்படியோ அப்படி இப்படிமா சுத்தி ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வழி மூலியமா இவங்களோட ஷிப்பு கிட்டேயும் போயிடுறாங்க. அங்க போனது நம்ம மில்லருடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நம்ம இப்ப உடனே கிளம்பிடலாம், மில்லர்லாம் கண்டிப்பா செத்து போயிருப்பான், அவன் என் ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் இங்க இருக்க நிலைமையை பார்த்தா அவன் தப்பிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்மளும் இறந்து போயிடுவோம், சோ இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஆனா நயோமி கிட்டதான் ஹோல்டன் சொல்லிட்டு
போயிருக்காருல 3 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லி, அதனால நயோமி நம்ம எங்கேயுமே போக போறது இல்ல, 3 மணி நேரம் இங்கதான் வெயிட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த பையன் கண்ணை வச்சு மிரட்டுறான். இருக்கிற பிரச்சனையில இவன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அப்ப ஏமஸ் என்ன பண்றாரு, அப்படியே இவனுக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி, ஆமா நீ சொல்றதுதான் கரெக்ட், நம்ம சீக்கிரமா போயிடலாம், நான் போய் ஷிப்பை ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி போயிட்டு டப்புன்னு பின்னாடி இருந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனை சுட்டு சாவடிச்சிடறான். இனி ஹோல்டன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஆனா ஹோல்டன் உயிரோட வருவாரான்னு தெரியல, ஏன்னா அந்த பக்கம் ஒரு பாடு வருது, அதாவது மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பார்த்தா கொத்து கொத்தா எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஜூலி மேல ஃபங்கஸ் பரவி இருந்துச்சுல, அதே மாதிரியே இவங்க மேலயும் பரவி இருக்கு. சோ இவங்க எல்லாருக்குமே அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க போல, அதனால இன்ஃபெக்ஷன் பரவி கொஞ்சம் கொஞ்சமா ஜூலி மாதிரியே செத்துக்கிட்டு இருக்காங்க. சோ வேணும்னே இந்த மொத்த ஸ்டேஷனையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அந்த சயின்டிஸ்ட்காரங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஜூலி கிட்ட ஒரு மிஷினை வச்சு ஆன் பண்றாங்க. அது ஒரு லேசர் மாதிரி ஜூலியோட உடம்புல படுது. உடனே அவங்க உடம்புல இருக்க அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கிறிஸ்டினை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு பிராங்க்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அவரு மார்ஸோட அம்பாசிடர், பூமியில இருக்காரு. ஆனா இப்ப அவரு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அவரை பாக்குறதுக்காக போறாங்களா, அப்ப அவரோட ஆபீஸ்ல 3 பென்சில் இருக்கு. அதை யாருக்குமே தெரியாம எடுத்து வச்சுக்கிறாங்க. என்னடா அது, ஒரு பென்சில் கூட வாங்க முடியாதா, ஒருவேளை அவங்க பேரனுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அது ஒரு டேட்டா டிரைவ். அதை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு அட்வான்ஸ்டான புரோட்டோடைப் இருக்கு. அது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஆனுபஸ் ஷிப்ல ஒரு ரியாக்டர் கோர் இருந்துச்சுல, பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியாதுல. உடனே இந்த ரியாக்டர் எந்த ஷிப்ல இருக்குன்னு போட்டு பாக்குறாங்க. பட் அதுக்கான டேட்டா அதுல இல்ல, நோ டேட்டான்னு வருது. இன்னொரு பக்கம் நம்ம கிறிஸ்டியனோட ஜெனரல் அவர் என்ன பண்றாரு, டானேஜர் ஷிப் அழிஞ்சிச்சுல, அதுக்கு காரணம் ஒரு வேளை ஃப்ரெட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு டீம் அனுப்பி விட்டுருக்காரு. இந்த விஷயம் அந்த பக்கம் ஃப்ரெட்டுக்கு தெரிய வருது. அப்ப அவர் கட்டிக்கிட்டு இருக்க பிரம்மாண்டமான ஸ்டார் ஷிப்பை காமிக்கிறாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. பூமியிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கட்டுறது ரொம்ப கஷ்டம், ஆனா இவரு ஸ்பேஸ்ல இப்படி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா எதுக்கு கட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் தெரியல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, லூபிஸ் இறந்து போயிருப்பார்ல, அவரோட சூட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து இருந்திருப்பாரு. அதை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப அதை ஒரு எவிடன்ஸா யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு பூமிக்கு. என்னன்னா, இவரை தான் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டீம் வந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்காக இவர் சைட்ல இருக்க நியாயத்தெல்லாம் சொல்றாரு. டானேஜர் ஷிப் அழிச்சது நான் கிடையாது, அது வேற ஏதோ ஒரு ஷிப், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. லூபிஸோட சூட்ல இருந்து இந்த கார்டு எடுத்தேன். இந்த கார்டுல அவங்களோட ஷிப்பை எந்த ஷிப் அட்டாக் பண்ணுச்சுன்ற மொத்த டீட்டெயிலும் இருக்கு. அது பாக்குறதுக்கு என்னோட ஷிப்பு மாதிரியும் இல்ல, பெல்டர்ஸோட ஷிப்பு மாதிரியும் இல்ல. சோ வேற யாரோ ஒருத்தங்க அட்வான்ஸ்டான ஸ்டெல்த் டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அந்த ஷிப்பு கட்டப்பட்டது வேற எங்கேயும் இல்ல, பூமியில இருந்து தான். வேணும்னா நீங்களே இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவெல்லாம் ஷேர் பண்றாரு. உடனே கிறிஸ்டின் இதை பத்தி அவங்க ஜெனரல் கிட்ட கேட்கலாமேட்டு போறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் சொன்ன மாதிரியே அந்த ஷிப்பை பூமியில தான் உருவாக்குனாங்க, ஆனா நம்ம கவர்மெண்ட்லாம் உருவாக்கல, பிரைவேட்டா ஒரு கான்ட்ராக்டர் தான் கட்டிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் கிறிஸ்டின் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. என்னது, பிரைவேட் கான்ட்ராக்டர் இப்படிப்பட்ட ஒரு ஷிப்பை கட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜூலியோட அப்பா வராரு. அவரு இந்த ஜெனரல் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. சோ ஆல்ரெடி இந்த ஜெனரலுக்கு ஜூலியோட அப்பாவுக்கு தெரியும் போல இருக்கு, 2 கூட்டு கலவாணின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு கிறிஸ்டின் ஓட்டு மேல உட்காந்துட்டு தன்னோட புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இங்க இருக்கிறது எனக்கு ஏதோ சேஃப்னு தோணல, சோ நீங்க பேரனை கூப்பிட்டுட்டு நிலாவுல இருக்க ஸ்டேஷன்ல போய் தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு பிராங்க் இறந்தாருல, அவரு சூசைட் பண்ணி இறக்கல, கேன்பெரி ஷிப்பு வெடிச்சதுக்கு பூமியில உருவாக்கப்பட்ட ஷிப்பு தான் காரணம்ன்றத அந்த பிராங்க் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இந்த ஜெனரல் தான் பிராங்க போட்டு தள்ளிட்டு சூசைடுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி பூமியில நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அப்படியே மேல இருக்க மில்லரை காமிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் 2 பேர் நடந்து போறாங்க. அவங்கள அடிச்சு போட்டு சூட் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்களா, அப்போ தூரத்துல யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அவனை இப்பவே போய் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் போறாரு. போயிட்டு பார்த்தா அது செக்யூரிட்டி ஆள்லாம் இல்ல, இந்த ஸ்பைக்காரன் தான். ஆல்ரெடி ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால ஹோல்டன் செம்ம காண்டில் இருக்காரு. ஒழுங்கா ஓடிடு, உனக்கு ஹெல்ப் பண்ற மூட்ல நான் இல்ல, இருந்தனா சுட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுட்டு ஓட விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்க நிறைய மக்கள் போராடிட்டு இருக்காங்க. எங்களையும் கூட்டு போங்க, எங்களை எங்கேயே விட்டு போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம மில்லர் அந்த கூட்டத்துல கலந்து பிரச்சனையை பெருசாக்கி சண்டையாக்கி விட்டுறாரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த கேப்ல இவங்க அங்க இருக்க லிப்ட்ல தப்பிச்சு ஷிப்பு கிட்ட வந்துடுறாங்க. அப்பப்ப இந்த மில்லருக்கு ஜூலிய பாக்குற மாதிரி வேற இருக்கு. எப்படியோ ஷிப்பு கிட்ட வந்ததுனால நயோமி அவங்கள காப்பாத்திடுறாங்க. ஹோல்டன் கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்ததும் உள்ள கூட்டு போனா அவங்க 2 பேரும் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. ரேடியேஷனால உடம்பு ரொம்பவே மோசமா இருக்கு. சோ அவங்கள உள்ள கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க ஷிப் எடுத்துட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த ஹீரோ ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த ஸ்பைக்காரன் சுத்திக்கிட்டு இருக்கான். எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியல. அப்படி எப்படிமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு வரான். அங்க பார்த்தா நிறைய ப்ளூ கலர் டஸ்டா பறந்துகிட்டு இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, ஜூலி உடம்புல புரோட்டோ மாலிகூல்ஸ் இருந்துச்சுல, அதுதான் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அதையே இந்த ஸ்பைக்காரன் பார்த்துக்கிட்டு நிக்கிறான். அப்ப அப்படியே அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் இவனை சூழுது. எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒரு உருவமா இவன் முன்னாடி வந்து நிக்குது. இவன் அதை பாத்துக்கிட்டே இருக்கானா, அப்ப சட்டுன்னு மேல இருந்து ஏதோ ஒரு வேர் மாதிரி வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா புரோட்டோ மாலிகூல்ஸ் பரவி இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோட் அங்கேயே முடியுது. ஃபர்ஸ்ட் சீசனும் அந்த இடத்துல முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே, எப்படி இருக்கு இந்த சீரிஸோடைய ஃபர்ஸ்ட்
சீசன். நான் கூட ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சாங்களா, ஸோ மொக்கையா முடிப்பாங்களோ ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னு பார்த்தா தரமா முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ்னா என்ன, மனுஷங்களால உருவாக்கப்பட்டதா இல்ல இது ஒரு ஏலியன் டெக்னாலஜியா, என்ன ஏது அப்படின்றத வரக்கூடிய சீசன்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அந்த வீடியோஸ் போட்டேன்னா உங்களோட போனை வந்து சேரும். அடுத்து 2 படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு செகண்ட் சீசனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.